ஓம் சாந்தி. பீஸ்ரீ நம்பர் 685, பீஸ்ரீ நம்பர் 685, முரளி டேட்டு 27/9/1967, விளக்கம் கொடுத்த நாள் 26/5/2007. பீஸ்ரீ நம்பர் 685, முரளி டேட் 27/9/1967, clarification date 26/5/2007, तिरुपति, आंध्र प्रदेश. आज का प्रातः क्लास है 27/9/1967. अपन को आत्मा समझ करके बैठो. பாபா சொல்றாங்க, தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு உட்காருங்கள். अर्थात देह अभिमान छोड़ करके बैठो. அப்படின்னா தேக அபிமானத்தை விட்டு விட்டு அமருங்கள். बेहद का बाप बच्चों को समझा रहे हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. और समझाया उनको जाता है யாருக்கு இது புரியும் என்றால், जो बेसमझ होते हैं. அவர்கள் கள்ளம் கபடமல்லாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு இது புரியும். आत्मा कहती है कि बाप सच कहते हैं. ஆத்மா கூறுகின்றது, தந்தை உண்மையை தான் கூறுகிறார் என்று. हम आत्मा कितनी बेसमझ बन गए. நாம் இப்பொழுது ஆத்மா எவ்வளவு புரியாதவர்களாக ஆயிட்டோம். मैं आत्मा अविनाशी हूँ. அதான் ஒன்றுமே புரியாதவர்களாக ஆகியிருந்தோம். நான் இப்போ அழியாத ஆத்மாவாக இருக்கின்றேன். और ये शरीर विनाशी है. மேலும் இந்த சரீரம் விநாசமாக கூடியது. मैं आत्मा अभिमानी छोड़ நான் என்ற அபிமானத்தை விட்டுவிட்டு ये अभिमानी में फंस मरा. நான் ஆத்மா என்ற நினைவை விட்டுவிட்டு தேகத்தில் போய் மறைந்து இறந்து போயிட்டோம். அதுலயே மூழ்கி இறந்து போயிட்டோம். तो बेसमझ ठहरा. அதனால்தான் பாபா சொல்றாங்க, நாம் ஒன்றுமே புரியாதவர்களாக ஆயிட்டோம். बाप कहते हैं सब बच्चे बेसमझ बन पड़े. பாபா சொல்றாங்க, அனைத்து குழந்தைகளுக்குமே ஒன்றுமே தெரியாதவர்களாக ஆயிட்டாங்க. क्योंकि देह अभिमानी बन गए हैं. ஏனென்றால் அனைவருமே தேக அபிமானிகளாக ஆயிட்டாங்க. तो तुम बाप द्वारा देही अभिमानी बनते हो. இப்போ நீங்க தந்தை மூலமாக தேகி அபிமானியாக ஆகிறீங்க, அப்படின்னா ஆத்மாபிமானியாக ஆகிறீங்க. तो बिल्कुल समझदार बन जाते हो. அப்போ முற்றிலுமாக எல்லாம் தெரிந்தவர்களாக ஆகிறீங்க. कोई तो समझदार बन गए हैं और कोई पुरुषार्थ करते रहते हैं. பாபா சொல்றாங்க, சிலர் என்னவோ முற்றிலுமாக தெரிந்தவர்களாக ஆயிடுவாங்க, சிலர் இன்னும் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருப்பாங்க. आधा कल्प लगा है बेसमझ बनने में. நமக்கு அரை கல்பம் ஆகியது ஒன்றுமே தெரியாதவர்களாக ஆகுவதற்கு. इस अंतिम जन्म में फिर समझदार बनना है. இந்த கடைசி ஜென்மத்தில் அனைத்தையும் தெரிந்தவர்களாக ஆகணும். आधा कल्प से बेसमझ होते होते இப்படி அரை கல்பமாக ஒன்றுமே தெரியாதவர்களாக ஆகி 100% बेसमझ बन गए. 100% ஒன்றுமே தெரியாதவர்களாக ஆயிட்டோம். देह अभिमान में आए, ड्रामा प्लान अनुसार तुम गिरते ही आए हो. தேக அபிமானத்தில் வந்தீர்கள், டிராமாவுடைய பிளான் அனுசாரமாக கீழே விழுந்துகிட்டே வந்தீர்கள். अभी तुमको समझ मिली है. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு புரிதல் என்பது கிடைத்து விட்டது. समझ मिली है, फिर भी बहुत पुरुषार्थ करना है. இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த ஞானம் என்னவோ கிடைச்சிடுச்சுதான், ஆனாலும் நாம் இனி புருஷார்த்தத்தை செய்யணும். क्योंकि बच्चे
बच्चों में दैवी गुण भी चाहिए। ஏனென்றால் குழந்தைகளுக்குள் தெய்வீகமான குணமும் வேண்டும். बच्चे जानते हैं हम सर्वगुण संपन्न 16 குழந்தைகளுக்கு தெரியும் कला संपूर्ण थे। நாம் சர்வகுண சம்பன்னமாக மேலும் 16 கலைகள் நிரம்பியவர்களாகவும் இருந்திருந்தோம். फिर इस समय निर्गुण बन गए हैं। ஆனால் இந்த சமயம் நிர்குணமாக ஆயிட்டோம். அப்படின்னா குணமே இல்லாதவர்களாக ஆயிட்டோம். कोई भी गुण हमारी आत्मा में नहीं रहा। ஒரு குணம் கூட இப்பொழுது நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள இல்லவே இல்லை. तुम बच्चों में भी नंबरवार पुरुषार्थ अनुसार इस खेल को समझते हो। பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகி நீங்க கூட நம்பர்வாராக அவரவர்களுடைய புருஷார்த்தத்தினுடைய அனுசாரமாக தான் இந்த விளையாட்டையே புரிந்து கொள்கிறீர்கள். और ये बातें समझते समझते भी कितने वर्ष हो गए। மேலும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இப்போ எவ்வளவு வருடம் ஆயிடுச்சு. फिर भी जो नए हैं वो अच्छे समझदार बनते जाते हैं। அப்ப கூட யாரெல்லாம் புதியவர்கள் இருக்காங்களோ அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. नए अच्छे समझदार बनते जाते हैं। பாபா கேக்குறாங்க, புதியவர்கள் நல்ல புரிஞ்சுப்பாங்களா? और पुराने? ஆனால் பழையவர்கள் पुराने क्या तमो प्रधान बनते जाते हैं? பாபா கேக்குறாங்க, அப்ப என்ன பழையவர்கள் தமோ பிரதானமாக ஆகிக்கிட்டே போகுவாங்களா? औरों को भी बनाने का पुरुषार्थ करते हैं। பாபா சொல்றாங்க, மற்றவர்களையும் உருவாக்குவதற்காக புருஷார்த்தத்தை செய்வாங்க. जो समझदार बनते हैं उनकी निशानी क्या? பாபா கேக்குறாங்க, யாரெல்லாம் புரிந்து இருக்கின்றார்களோ இந்த ஞானத்தை அவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? वो औरों को भी समझदार बनावेंगे। அவர்கள் மற்றவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கிக் கொண்டே போகுவாங்க. कोई ने तो बिल्कुल ही नहीं समझा, बेसमझ के बेसमझ ही रह गए। ஆனா சில பேர் இப்படியே இருக்காங்க, புரிஞ்சிக்கவே இல்லை. எப்படி ஞானத்தில் வரும் பொழுது புரிஞ்சுக்காம இருந்தாங்களோ அதே போலதான் இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியாதவர்களாக இருக்காங்க. बाप आए ये समझदार बनाने। ஆனால் தந்தை இப்போ வந்திருக்காங்க குழந்தைகளை புத்திசாலியாக ஆக்குவதற்கு. बच्चे समझते हैं माया के कारण हम बेसमझ बन गए हैं। குழந்தைகள் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளால் புரிந்துக்கவே முடியல, அதுக்கு காரணம் மாயாதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. हम पूज्य थे तो समझदार थे। நாம் எப்பொழுது பூஜைக்கு தகுந்தவர்களாக இருந்தோமோ அப்போ புத்திசாலிகளாக இருந்தோம். फिर हम पुजारी बन गए। பிறகு நாம் பூஜாரிகளாக ஆயிட்டோம். आदि सनातन देवी देवता धर्म प्रायः लोप हो गया। பாபா சொல்றாங்க, ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இப்பொழுது முழுமையாக மறைஞ்சு இருக்கு. ऐसे नहीं कि पूरा लोप हो गया है। ஆனா அதுக்காக இப்படி இல்ல முழுமையாக மறைஞ்சே போயிடுச்சு, அப்படி இல்ல. कोई न कोई आत्माएं हैं। ஏதோ சில ஆத்மாக்கள் இருக்காங்க தான். जो अभी भी आत्मिक स्टेज में रहने वाली हैं। அப்படிப்பட்ட குழந்தைகள், ஏதோ ஒரு சில குழந்தைகள் இப்பொழுது கூட ஆத்மீக ஸ்திதியில் இருந்து கொண்டுதான் இருக்காங்க. देवी देवता सनातन धर्म का दुनिया में किसी को पता नहीं है। ஆனால் உலகத்தில் தேவி தேவதா தர்மத்தை பற்றி உலகத்தினருக்கு யாருக்குமே தெரியல. அதுவும் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை. क्योंकि प्राय लोप हो गया है। ஏனென்றால் இந்த தர்மம் இப்பொழுது மறைந்து எங்கேயோ இருக்கு. ये लक्ष्मी नारायण कितने समझदार थे। இந்த லட்சுமி நாராயணன் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாங்க. राज्य करते थे, बाप कहते हैं तत्वम। பாபா சொல்றாங்க, இவர்கள் ராஜ்யம் செய்து கொண்டு இருந்தார்கள். எப்படி முன்னாடி செய்தார்களோ அதே போல तुम भी अपने लिए ऐसे समझो। நீங்க கூட உங்களுக்காக இப்படியே புரிஞ்சுக்கோங்க. ये बहुत समझने की बातें हैं। இவைகளெல்லாம் ரொம்ப புரிந்துக்க கூடிய விஷயங்கள். क्या
என்னது? कि लक्ष्मी नारायण समझदार थे, लक्ष्मी नारायण राज्य करते थे। பாபா சொல்றாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலிகளாக இருந்தாங்க, இவங்க தான் ராஜ்யம் செய்திருந்தாங்க. तो हम भी समझदार थे, हम भी राज्य करते थे। நாம் கூட புத்திசாலிகளாக இருந்தோம், நாம் கூட ராஜ்யம் செய்திருந்தோம். ये कैसे? பாபா கேக்குறாங்க, இது எப்படி? लक्ष्मी नारायण को एक ही राजा होंगे जो राज्य करते थे। பாபா சொல்றாங்க, லக்ஷ்மி நாராயணன் என்றால் ஒரே ஒரு மகாராஜா தான், அவர் மட்டும் தான் ராஜ்யம் செய்திருந்தார். या हम सब राज्य करते थे? இல்லை என்றால் நாம் அனைவரும் கூட ராஜ்யம் செய்திருந்தோமா? वहाँ फर्स्ट जन्म की ये विशेषता है। பாபா சொல்றாங்க, ஒரே ஒரு விஷயம் இருக்கு, எது என்றால் அதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஜென்மத்தினுடைய விஷயம். இது விசேஷ தன்மை இருக்கு. वसुधैव कुटुम्बकम, இந்த ஃபர்ஸ்ட் ராஜ்யம் எப்படி இருக்கும்னா வசுதேவ குடும்பமாக இருக்கும். उनकी सारी प्रजा परिवार के मुआफिक थी। பாபா சொல்றாங்க, மகாராஜாவனுடைய முழு உலகமுமே எப்படி இருக்கும்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. जैसे परिवार में, அதான் ஃபர்ஸ்ட் ராஜ்யம் இப்படி இருக்கும்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும்னா ஒரு குடும்பத்தில் कोई बच्चा होता है तो कहता है ये मेरी दुकान है। அந்த குழந்தை சொல்லும், இது என்னுடைய கடை அப்படின்னு சொல்லும். தந்தையினுடைய கடையை என்னுடையதுன்னு சொல்லும். ये मेरा कारखाना है, இது என்னுடைய ஃபேக்டரி அப்படின்னு சொல்லும். ये नहीं कहता ஆனா இப்படி சொல்லாது, मेरे बाप का है मेरा नहीं। இது என்னுடைய தந்தையினுடையது, என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்லாது குழந்தை. ऐसे अपनापन होता है। அப்படின்னா பாபா சொல்றாங்க, தன்னுடையது என்பது இருக்கும் முதல் ராஜ்யத்தில். आदि वाली डायनेस्टी में இதுதான் ஆதிவாலி டைனஸ்டி. सबको अपनापन होता है। அனைவருக்குமே இந்த உலகம் தன்னுடையதுன்னு எல்லாருமே நினைப்பாங்க. அதான் இந்த ராஜ்யமே என்னுடையது அப்படின்னு தான் நினைப்பாங்க. इसलिए बोला ये बहुत समझने की बातें हैं। அதனால்தான் இங்க இப்படி பாபா முரளி வாக்கியம் சொன்னாங்க, இது ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். राजा और प्रजा में बाप और बच्चों का स्नेह होता था। அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னா பாபா சொல்றாங்க, ராஜா பிரஜைன்னு பார்க்க மாட்டாங்க, தந்தை குழந்தை என்ற ரூபத்தில் பார்ப்பாங்க. इन बातों को सिवाय बाप के कोई समझा ही नहीं सकता। ஆனால் குழந்தைகளாகி உங்களை தவிர இந்த விஷயத்தை வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அதான் ராஜா எப்படி இருப்பார்னா குடும்ப அப்பாவாக இருப்பார். अभी तो तुमको महसूस होता है, ஆனா இப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் அனுபவமாகிறது. बाप ही ऊंचे थे उस समझदार से समझदार होगा। ஏனென்றால் தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த புத்திசாலியாக இருப்பவர். एक तो वो ज्ञान सागर भी है, ஒன்று அவர் ஞானக்கடலாக இருக்கிறார், और सर्व का सदगति दाता भी है। மேலும் அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறார். पतितों को पावन बनाने वाला भी है। மேலும் பத்தித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவரும் அவர்தான். उस एक की ही महिमा है। பாபா சொல்றாங்க, இந்த ஒருவருக்கு தான் மகிமையே இருக்கு. कौन कौन सी महिमा? பாபா கேக்குறாங்க, என்னெல்லாம் மகிமை இருக்கு? ज्ञान का सागर, ஞானத்தினுடைய கடல், सर्व का सदगति दाता, அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், और सब पतितों को पावन बनाने वाला। மேலும் அனைத்து பத்தித்தர்களையும் பாவனமாக ஆக்கக்கூடியவர். इतना ऊंच बाप எவ்வளவு உயர்ந்த தந்தை,
बच्चे बच्चे कह करके कितना अच्छी रीति समझाते हैं। பாபா சொல்றாங்க, குழந்தையே குழந்தையேன்னு சொல்லி எவ்வளவு நல்ல புரிய வைக்கிறாங்க. बच्चे अब पावन बनना है। ஏ குழந்தைகளே, இப்பொழுது நீங்க தூய்மையாக ஆகணும். इसके लिए बाप एक ही दवाई देते हैं। அதற்காக தந்தை ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் கொடுக்கின்றார். कहते हैं योग से तुम 21 जन्म के लिए சொல்றாங்க இல்லையா, இந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு भविष्य में निरोगी बन जाते हो। 21 ஜென்மத்திற்கு எதிர்காலத்தில் நீங்கள் நோயற்றவர்களாக ஆயிடுவீங்க. तुम्हारे सब दुख खत्म हो जाएंगे। உங்களுடைய எல்லா துக்கங்களுமே அழிந்து போகும். सब प्रकार के दुख दूर हो जाएंगे। எல்லா விதமான துக்கங்களும் தூரமாக போயிடும். और तुम इन दुखों से मुक्त होकर के मुक्ति धाम में चले जाओगे। மேலும் நீங்க இந்த துக்க தாமத்திலிருந்து முக்திக்கு போயிடுவீங்க. अविनाशी सर्जन के पास एक ही दवाई है। அவினாசி சர்ஜன் கிட்ட ஒரே ஒரு மருந்து மட்டும் இருக்கு. और एक ही इंजेक्शन आत्मा को आकर के लगाते हैं। மேலும் ஒரே ஒரு இன்ஜெக்ஷனை மட்டும் தான் அவர் வந்தவுடனேயே ஆத்மாவுக்கு போட்டு விடுகிறார். எல்லா ஆத்மாக்களுக்கும் போட்டுடுறாரு. ऐसे नहीं कि वह बैरिस्ट्री भी करेगा, इंजीनियरिंग भी करेगा, नहीं। அப்படி இல்ல, வக்கீல் தான் போடுவாங்க, இல்லைன்னா இன்ஜினியர்கள் செய்வாங்க, அப்படி கிடையாது. हर एक आदमी अपने धंधे को ही लग जाते हैं। ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய வேலை தொழிலிலே ஈடுபட்டு இருக்காங்க. बाप को कहते भी हैं आय करके पति से पावन बनाओ। தந்தையை இப்படிதான் அழைச்சிங்க, வந்து நீங்க பத்தித்தர்களை பாவனமாக ஆக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. क्योंकि पतित पने में दुख बहुत है। ஏனென்றால் பத்தித்தமாக ஆகிவிட்டதன் காரணத்தினால் துக்கம் என்பது அதிகமாக இருக்கு. और पावन पने में सुख बहुत है। மேலும் பாவனமாக ஆகுவதின் மூலமாக சுகம் என்பது இருக்கும். शांति धाम को पावन दुनिया नहीं कहेंगे। பாபா சொல்றாங்க, சாந்தி தாமத்தை பாவனமான உலகம் என்று சொல்ல முடியாது. सुख धाम को पावन दुनिया करेंगे। சுகதாமத்தை பாவனமான உலகம் என்று கூறுவாங்க. ये भी समझाया है। இது கூட நமக்கு புரிய வச்சிருக்காங்க. मनुष्य शांति और सुख चाहते हैं। மனிதர்கள் சுகம் மற்றும் சாந்தியை கேட்கிறாங்க. ऐसे नहीं सिर्फ शांति चाहते हैं। ஆனா இப்படி இல்ல, வெறும் சாந்தியை மட்டும் தான் கேக்குறாங்க, அப்படி கிடையாது. सच्ची सच्ची शांति तो वहाँ है உண்மையிலும் உண்மையான சாந்தி என்பது அங்கு இருக்கு, जहाँ शरीर ही नहीं है। அங்கு சரீரமே கிடையாது. उसको कहा जाता है शांति धाम। அதுக்கு சொல்லலாம் சாந்தி தாமம் என்று. बहुत कहते हैं हम शांति में ही रहे। ரொம்ப பேர் சொல்றாங்க நாங்க சாந்தியில தான் இருக்கோம்னு. परंतु ये तो ला नहीं कहता है कि आत्मा सदैव शांति धाम में रहे। ஆனா இதுக்கு சட்டமே இல்ல, ஆத்மாவானது சதா சாந்தியிலே இருக்கும் அப்படின்றது இல்லவே இல்ல. अगर आत्मा सदैव शांति धाम में रहे ஒருவேளை ஆத்மா சதா சாந்தியிலே இருக்குன்னா तो कहेंगे पाठधारी ही नहीं। அப்போ அவர்களை சொல்லலாம் பார்ட்டுதாரியே கிடையாது. बच्चे नाटक को भी समझ गए हैं। ஆனால் குழந்தைகளாகி நீங்க இந்த நாடகத்தையும் புரிஞ்சிருக்கீங்க. जब एक्टर्स का पार्ट होगा எப்பொழுது ஆக்டர்களுக்கு பார்ட் என்பது ஆரம்பமாகுமோ तो बाहर स्टेज पर आए पार्ट बजावेंगे। அவர்கள் கண்டிப்பாக வெளியில வந்து ஸ்டேஜ் மீது வந்து பார்ட் செய்வாங்க, நடிக்க வந்துடுவாங்க. ये बेहद की बातें बेहद के बाप ही आकर के समझाते हैं। பாபா சொல்றாங்க இதெல்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் புரிய வைக்க முடியும்.
आत्माओं का भी अपना अपना पार्ट है। ஏனென்றால் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவரவர்களுக்கு என்று பார்ட் இருக்கிறது. अपने अपने टाइम पर आती है, सरंग मंच पर पार्ट बजाती है। அவரவர்களும் அவரவர்களுடைய டயத்துல இந்த நாடக மேடையில வந்து பார்ட் செய்கிறார்கள். इन बातों को समझाने वाले को ज्ञान सागर कहा जाता है। இந்த விஷயத்தை எல்லாம் யார் புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகிறார். सर्व का सदगति दाता है। அவர்தான் சர்வகா சத்கதி தாத்தா, அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடியவர். पावन है। பतिத்த பாவனனாகவும் இருக்கிறார். अगर सर्व को पावन बनाने वाले तत्व ही नहीं हो तो उनको पतित पावन कौन कहेगा? பாபா சொல்றாங்க, பத்தித்தர்களை பாவனமாக அவர் ஆக்கவே இல்லை என்றால், அந்த சாரமே அவரிடம் இல்லை என்றால் அவரை யார் தான் சொல்லுவாங்க பतित பாவன் என்று? पानी आदि ये सब तत्व है। பாபா சொல்றாங்க, தண்ணி போன்றவைகள் எல்லாம் இவைகளெல்லாம் தத்துவங்கள். ये तत्व तो सदगति नहीं करेंगे क्योंकि वो तो जड़ है। இந்த தண்ணி போன்றவைகள் எல்லாம் சத்கதி நமக்கு கொடுக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் ஜட தத்துவம். ये भी समझा है। இது கூட நமக்கு புரிய வச்சிருக்காங்க. चैतन्य आत्मा ही पार्ट बजाती है। உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் பார்ட் செய்வாங்க என்று புரிய வச்சிருக்காங்க. ये बातें भी जो समझू है वो समझ सकते हैं। யாரெல்லாம் இந்த விஷயங்களை புத்திசாலியாக இருப்பவர்கள் புரிஞ்சிப்பாங்க. बाप ने कितना समझाया है। பாபா எவ்வளவு புரிய வைக்கிறாங்க. कोई ऐसी युक्ति रचे जो मनुष्य समझे कि कैसे पूज्य से पुजारी बनते हैं। இப்படி நீங்க ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க, அப்பொழுதுதான் அவர்களிடம் மனிதர்களை இப்படி பூஜாரியிலிருந்து எப்படி பூஜைக்கு தகுந்ததாக ஆக்குவது என்பதை நீங்க புரிஞ்சு அவர்களிடம் சொல்லுங்க. पूज्य है नई दुनिया में। பூஜைக்கு தகுந்தவர்களாக இருப்பவர்கள் புதிய உலகத்தில் தான் இருப்பாங்க. और पुजारी है पुरानी दुनिया में। பழைய உலகத்தில் இருப்பவர்கள் பூஜாரிகள். पावन को पूज्य कहा जाता है, पतित को पुजारी कहा जाता है। யாரெல்லாம் தூய்மையாக இருப்பார்களோ அவர்கள் பூஜைக்கு தகுதி உடையவர்கள் என்ற அர்த்தம். அதே போல தூய்மை அற்றவர்களாக இருக்காங்கன்னா, அதான் பத்தித்தமாக இருக்காங்கன்னா அவர்கள் பூஜாரிகள். पावन उन्हें कहा जाता है जो कभी छीछी नहीं होते। பாவனமாக யார் இருப்பாங்க அப்படின்னா அவங்க எப்பொழுதுமே சீச்சியாக ஆக மாட்டாங்க. पतित उन्हें कहा जाता है जो छीछी होते रहते। யாரு பத்தித்தமாக இருப்பாங்கன்னா அவங்கள சீச்சியானவர்கள் என்று சொல்லலாம். शक्ति क्षीण करती रहती। அவர்களை பாபா சொல்றாங்க, சக்தி வீணாகி கொண்டே போகும். அவர்கள்தான் பத்தித்தமானவர்கள். जो पतित होते हैं யாரெல்லாம் பத்தித்தமாகறாங்களோ उनको पूज्य नहीं कह सकते। அவர்களை பூஜைக்கு தகுந்தவர்கள் என்று கூற முடியாது. यहाँ इस दुनिया में पतित तो सभी है। ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே பத்தித்தமானவர்கள் தான். तन से भी पतित, உடல் மீதும் பத்தித்தமாக இருக்காங்க, धन से भी पतित पने के काम करते। தன்னுடைய செல்வத்தின் மூலமாகவும் பத்தித்தமான காரியம்தான் செய்யறாங்க. और मन भी पतित पने के संकल्प चलाता है। அதே போல மனம் கூட பத்தித்தமாகுவதற்கான எண்ணத்தை தான் நடத்துறாங்க. पतित क्यों है? பாபா கேக்குறாங்க, ஏன் இப்படி பத்தித்தமாகறாங்க? पतित इसलिए है कि पतित भ्रष्टाचारी कर्मेंद्रियों से पैदा होते हैं। ஏனென்றால் பத்தித்தமான கர்ம இந்திரியங்கள் பிரஷ்ட இந்திரியத்தின் மூலமாக பிறந்திருக்கின்றார்கள். श्रेष्ठाचारी इंद्रियों से तो पैदाइश होती नहीं है। இப்படி சிரேஷ்டமான இந்திரியத்தின் மூலமாக மனிதர்கள் பிறக்கல.
वो तो देवताओं की होती है। ஆனால் தேவதைகளுக்கு தான் சிரேஷ்டமான இந்திரியத்தின் மூலமாக பிறப்பார்கள். वहाँ तो श्रेष्ठ होते हैं, அங்கு சிரேஷ்டமாக இருப்பார்கள். वहाँ कोई भ्रष्ट कर्म करते ही नहीं। அங்கு தாழ்ந்த காரியங்கள் எதுவும் செய்யவே மாட்டாங்க. भ्रष्ट इंद्रियों से गोते खाते ही नहीं। பாபா சொல்றாங்க, பிருஷ்ட இந்திரியத்தின் மூலமாக அவர்கள் இப்படி அழுக்கானவர்களாக ஆக மாட்டாங்க. गाते भी हैं उनको संपूर्ण श्रेष्ठाचारी। ஏனென்றால் அவர்களுக்காக மகிமையே பாடப்பட்டிருக்கு, சம்பூர்ணமான சிரேஷ்டாசாரிகள் என்று, அதான் சிரேஷ்டமானவர்கள் என்று பாடப்பட்டிருக்காங்க. तो अभी तुम बच्चों को ऐसा श्रेष्ठाचारी बनना है। குழந்தைகளாகி நீங்க கூட இப்படிதான் சிரேஷ்டாச்சாரிகளாக ஆகணும், அதான் உயர்ந்தவர்களாக ஆகணும். भ्रष्टाचारी से श्रेष्ठाचारी बनने में मेहनत है। இந்த பிரஷ்டாச்சாரியிலிருந்து சிரேஷ்டாச்சாரி ஆகுவதில் தான் உழைப்பு என்பதே இருக்கு. मुख्य बात है याद की। முக்கியமான விஷயமே நினைவில் தான் இருக்கிறது. सभी कहते हैं याद में रहना बड़ा मुश्किल है। ஆனால் அனைவருமே சொல்றாங்க நினைவுல இருப்பது ரொம்ப கஷ்டம் என்று. हम जितना चाहते हैं याद में रह नहीं सकते। ஆனால் நாம் எவ்வளவோ விரும்புகிறோம், ஆனாலும் நம்மளால் நினைவில் இருக்கவே முடிவதில்லை. कोई अगर सच्चाई से चार्ट लिखते हैं, பாபா சொல்றாங்க சிலர் உண்மையான சாட்டையும் எழுதுவாங்க, तो उनको बहुत फायदा हो सकता है। அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப பலன் என்பது கிடைக்கும். बाप तो बच्चों को एक ही ज्ञान देते हैं, मन मना भव। தந்தை குழந்தைகளுக்காக ஒரேயொரு மந்திரம்தான் தராங்க, அதுதான் மன்மனா பவ. जो मेरे मन में संकल्प चलते हैं, யாரெல்லாம் என்னுடைய பாபா சொல்றாங்க என்னுடைய மனதுல உங்களுடைய எண்ணத்தை ஈடுபடுத்துறீங்கன்னா उन मेरे मन के संकल्पों में तुम समा जाओ। அதனால்தான் பாபா சொல்றாங்க என்னுடைய எண்ணத்துல உங்களுடைய எண்ணத்தை கலந்திடுங்க. और दूसरे कोई संकल्प न चले। வேறு எந்த ஒரு எண்ணமுமே நடத்தக்கூடாது. अर्थात இதனுடைய அர்த்தம், मैं जो तुम्हें श्रीमत देता हूँ, பாபா சொல்றாங்க நான் என்ன உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றேனோ उस श्रीमत के अनुसार तुम्हारा मन चले। அந்த ஸ்ரீமத்திற்கு அனுசாரமாக உங்களுடைய மனம் நடந்தது என்றால், मन के संकल्प चले, மனதினுடைய எண்ணங்கள் அப்படியே நடக்குதுன்னா तो वाचा भी वैसे ही चलेगी। அப்போ கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு கூட அப்படியே தான் இருக்கும், ஸ்ரீமத் மேலே தான் இருக்கும். और कर्मेंद्रियों से कर्मणा भी वैसी ही होगी। அதே போலதான் என்னெல்லாம் செயல்கள் செய்வீர்களோ அது கூட ஸ்ரீமத் மேலே தான் இருக்கும். तुम अर्थ सहित कहते हो, பாபா சொல்றாங்க நீங்கள் அர்த்தத்தோடு தான் எல்லாத்தையும் செய்றீங்க. मन मना भव, மன்மனா பவ. मत मना भव। பாபா மன்மனா பவக்கு விளக்கம் சொல்றாங்க, மன் மனா பவ. अर्थात मेरे मन में समा जा। இதனுடைய அர்த்தம் என்னுடைய மனதில் உங்களுடைய மனதை கலந்திடுங்க, இணைச்சிடுங்க. मेरे मन के अंदर जो संकल्प है, பாபா சொல்றாங்க எனக்குள்ள என்னெல்லாம் எண்ணங்கள் இருக்கின்றனவோ उन्हीं संकल्पों में तू भी रमण कर। அதே எண்ணத்தில் தான் நீங்களும் உங்களுக்குள்ளேயும் அதே எண்ணங்கள் தான் ஓடணும். இதுதான் மன்மனா பவ அப்படின்னு சொல்றாங்க. तो देखो कितना अर्थ सहित बताते हैं। அப்ப பாருங்க எவ்வளவு அர்த்தத்தோடு தந்தை நமக்கு புரிய வைக்கிறாங்க. बाकी तो सारी दुनिया अनर्थ में है। ஆனால் பாக்கி உலகத்தில் அனைத்துமே அனர்த்தம் தான், அர்த்தமற்றவைகளாக இருக்கின்றன. तुमको बाप अर्थ समझाते, தந்தை உங்களுக்கு அர்த்தத்தோடு தான் புரிய வைக்கிறாங்க. कि मन मना भव मध्यादि का अर्थ क्या है? மன்மனா பவ மற்றும் மத்யாஜி பவ இரண்டிற்கும் என்ன அர்த்தம்? मेरे मन के संकल्पों में रमण करेगा
பாபா சொல்றாங்க, என்னுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதிலே தான் உங்களுடைய எண்ணமும் இருந்துச்சுன்னா तो जो भी यजन करेगा அப்போ நீங்க என்ன காரியம் எல்லாம் செய்றீங்களோ, अर्थात जो भी कर्म इंद्रियों से कर्म करेगा, என்னெல்லாம் கர்ம இந்திரியத்தின் மூலமாக காரியம் செய்றீங்களோ, वाचा से बोल बोलेगा, பேச்சின் மூலமாக என்னெல்லாம் பேசுகிறீர்களோ वो मेरे लिए ही बोलेगा। அதை எனக்காக தான் நீங்க சொல்லுவீங்க. इसको कहेंगे मध्याजी भव। இதை சொல்லலாம் மத்யாஜி பவ என்று. तो पहले मनमना भव, அப்போ முதலில் மன்மனா பவ, फिर मध्याजी भव। பிறகு மத்யாஜி பவ. मेरे मन के संकल्पों के अनुकूल பாபா சொல்றாங்க, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்திற்கு அனுசாரமாக अपना मन बना देगा, உங்களுடைய மனதை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா तो तेरे सारे कर्म मेरे लिए होंगे। அப்போ நீங்க என்னெல்லாம் செயல்கள் செய்வீர்களோ அவைகள் அனைத்தும் எனக்காக தான் செய்வீங்க. सोचना भी मेरे लिए, நீங்க யோசனை செஞ்சாலும் எனக்காக தான் யோசனை செய்வீங்க. बोलना भी मेरे लिए, பேசினாலும் எனக்காக தான் பேசுவீங்க. और कर्मेंद्रियों से कर्म करना भी அதே போல கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்தாலும் मेरे लिए हो। அதுவும் எனக்காக தான் இருக்கும். मनुष्य लोग तो विद्वानों को बहुत ऊंच समझते हैं। ஆனால் மனிதர்கள் வித்வானங்களை தான் பெரியவர்கள், ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. जितना बड़ा विद्वान होगा, मनुष्य लोग तो विद्वानों को बहुत ऊंच समझते हैं। जितना बड़ा विद्वान होगा, பாபா சொல்றாங்க, எவ்வளவு பெரிய வித்வானாக இருப்பாங்களோ, बोला जितना बड़ा विद्वान होगा उतना उनको सब नमन करते हैं। அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் வணக்கம் செய்வாங்க. परंतु वो बड़े बड़े विद्वान कितना अनर्थ करते हैं। ஆனாலும் அந்த பெரிய பெரிய வித்வானங்கள் எல்லாம் எவ்வளவு அனர்த்தத்தை செஞ்சிட்டாங்க. 27/9/67 की वाणी का दूसरा पेज। அதான் बाप कहते हैं, அர்த்தமே இல்லாம செஞ்சிட்டாங்க. मैं आता ही तब हूँ जब मेरी बहुत ग्लानि करते हैं। பாபா சொல்றாங்க, நான் எப்பொழுது வருகின்றேனோ அந்த சமயம் என்னை அதிகமாக கிளானி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க உலகத்தில். ग्लानि करते हैं तो अनर्थ करते हैं ना। இப்போ தந்தையை நிந்தனை செய்கிறாங்க அப்படின்னா அனர்த்தம் செஞ்சிட்டாங்க இல்லையா? सर्व का सदगति दाता पतित पावन उनकी सबसे जास्ती ग्लानि करते हैं। சர்வகா சத்கதி தாத்தா, அனைவருக்குமே சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், அவருக்கு தான் மிக பெரிய நிந்தனைகளை ஏற்படுத்திட்டாங்க. गायन भी है गीता में। அதுக்காக பாபா சொல்றாங்க, கீதையிலும் பாடி இருக்காங்க. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत। அதுக்கு தான் இந்த கீதா ஸ்லோகனை சொல்றாங்க, யதா யதா கி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத. सिर्फ भारत का ही नाम क्यों लेते हैं? பாபா கேக்குறாங்க, வெறும் பாரதத்தினுடைய பெயரை மட்டும் ஏன் இங்க போட்டிருக்காங்க? क्योंकि भारत में ही भगवान आते हैं। ஏனென்றால் பாரதத்தில் தான் தந்தை வருகிறார். जहाँ आते हैं எங்கு வருகிறாரோ वहाँ बहुत ग्लानि होती है। அந்த இடத்தில் தான் தந்தைக்கு ரொம்ப கிளானி நிந்தனைகள் என்பது இருக்கும். भारत ही अकेला गांव थोड़े ही है। மேலும் பாபா கேக்குறாங்க, பாரதம் மட்டும் ஒரு கிராமமாக இருக்கா? दूसरे भी तो इतने देश और इतने गांव हैं। மேலும் ஏராளமான தேசங்கள் இருக்கின்றன, கிராமங்களும் இருக்கின்றன அல்லவா? उनका नाम क्यों नहीं लेते? அதனுடைய பெயரெல்லாம் ஏன் இங்க போடவே இல்லை கீதையில்? खुद आते ही भारत में है। ஏனென்றால் தந்தை வருவதே பாரதத்தில் தான்.
परंतु पत्थर बुद्धि मनुष्य समझते नहीं। ஆனால் கள்ளு புத்தியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்ல। तुम किसी को कहो पत्थर बुद्धि तो बिगड़ पड़ेंगे। நீங்க போய் யாருக்கிட்டயாவது நீங்க கல்லான புத்தி நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டுடுவாங்க। बाप आते ही है पत्थर बुद्धियों को पारस बुद्धि बनाने। ஆனால் தந்தை வருவதே கள்ளு புத்தியாக இருப்பவர்களை பாரஸ் புத்திகளாக ஆக்குவதற்காக தான்। कृष्ण तो है ही पारसनाथ। கிருஷ்ணர் இருப்பதே பாரஸ்நாதனாக தான் இருக்கிறார்। क्योंकि बच्चे से फिर बड़ा बनता है ना। ஏனென்றால் குழந்தையிலிருந்து பெரியவராக ஆகிறார் அல்லவா। ये किसी को पता नहीं है। இது கூட யாருக்கும் தெரிவது கிடையாது। इस समय कृष्ण पारसनाथ नहीं है। ஆனால் இந்த சமயம் கிருஷ்ணர் பாரஸ்நாதன் கிடையாது। पारसपुरी भी तो नहीं है। பாரஸ்புரி என்றும் கிடையாது। पारसपुरी को गोल्डन एज कहा जाता है। பாரஸ்புரி என்றாலே கோல்டன் ஏஜுக்கு கூறப்படும்। ये बातें अच्छी रीति धारण करो। இந்த விஷயத்தை எல்லாம் நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்க। बाप से कई प्रकार के प्रश्न पूछते हैं। தந்தையிடம் பல விதமாக கொஸ்டின்ஸ்கள் வந்து கேக்குறாங்க। और बाप करके दिल लेने के लिए कुछ कहते हैं। மேலும் தந்தை கூட குழந்தைகளுக்காக கொஞ்சம் சொல்றாங்க। कुछ न कुछ जवाब देंगे। கொஞ்சத்திலும் கொஞ்சமாகவாது பதில் கொடுப்பாங்க। परंतु बाप कहते हैं ஆனாலும் தந்தை கூறுகிறார் कि प्रश्नों का जवाब देना मोरा कोई मुख्य काम नहीं है। நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்பது இது என்னுடைய முக்கியமான வேலையே இல்ல। मेरा मुख्य काम क्या है? பாபா கேக்குறாங்க என்னுடைய முக்கியமான வேலையே எது? मेरा मुख्य काम है पतितों को पावन बनाना। பாபா சொல்றாங்க என்னுடைய முக்கியமான வேலையே எதுவென்றால் பதீத்தர்களை பாவனமாக ஆக்குவது। मुझे तुम बुलाते ही इसलिए हो। என்னை நீங்க அழைத்தீங்க இதற்காக தான்। कहते हो ए पतित पावन आओ। எப்படி அழைச்சிங்கன்னா பதீத்த பாவனே வாருங்கள் என்று அழைச்சிங்க। आ करके पावन बनाओ। வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கன்னு கூறினீங்க। ये थोड़ा ही कहते हो இப்படி ஏதாவது சொன்னீங்களா என்ன? कि आकर ज्ञान सुनाओ। வந்து எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னா சொன்னீங்க? या ज्ञान सुनाकर चले जाओ। இல்லை என்றால் ஞானத்தை கொடுத்துட்டு திரும்பி போயிடுங்க அப்படியா சொன்னீங்க? फिर हम अपने आप पावन बनते रहेंगे। பிறகு எங்களுக்கு நாங்களே பாவனமாக ஆக்கிக்கிட்டே போகுவோம் அப்படியா சொன்னீங்க? जैसे तथाकथित ब्राह्मण समझते हैं। ஆனால் இந்த ததாகதித் பிராமணர்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க। அதான் பிகேஸ் பத்தி பாபா சொல்றாங்க। कि ब्रह्मा के तन में आया, பிரம்மாவனுடைய உடலில் வந்தாங்க சிவன் தந்தை, ज्ञान सुना कि चला गया। ஞானத்தை கூறிட்டு திரும்பி போயிட்டாங்க। अब हम अपने आप पावन बनते रहेंगे। பிறகு நமக்கு நாமே பாவனம் ஆக்கி கொண்டே போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க। तुम जानते हो ஆனா பாபா சொல்றாங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க हम आत्मा शरीर सहित पावन थे। நாம் ஆத்மாக்கள் சரீரத்தோடு நாம் பாவனமாக இருந்தோம், தூய்மையாக இருந்தோம்। आत्मा भी पावन थी। ஆத்மாவும் தூய்மையாக இருந்தது। मन बुद्धि को ही आत्मा कहा जाता है। மனம் புத்தியை தான் ஆத்மா என்று கூறப்படும்। मन बुद्धि पावन बने எப்பொழுது மனம் புத்தி பாவனமாக ஆயிடுதோ तो उसमें संकल्प कैसे चलेंगे? அப்போ அதில் எண்ணங்கள் என்பது எப்படி நடக்கும்? पवित्र संकल्प ही चलेंगे। பாபா கேக்குறாங்க அந்த சமயம் கூட பவித்திரமான எண்ணங்கள் தான் நடக்கும்। बुद्धि का काम है புத்தியினுடைய வேலையே पवित्र फैसला लेना।
பவித்திரமாக முடிவெடுப்பது. बुद्धि परखती है तो परख शक्ति श्रेष्ठ होगी. பாபா சொல்றாங்க புத்தி கண்டறியுது. இந்த புத்தியானது சிரேஷ்டமான சக்தி, கண்டறியக்கூடிய சக்தி இது. निर्णय शक्ति श्रेष्ठ होगी. மேலும் நிர்ணய சக்தி சிரேஷ்டமானது. तो कहेंगे कि आत्मा அப்ப எப்பொழுது நிர்ணய சக்தி சிரேஷ்டமாக ஆகிவிடுகிறதோ அப்ப சொல்லலாம் पावन है. நீங்க பாவனமாக ஆயிட்டீங்கன்னு. அதான் புத்தி சிரேஷ்டமான முடிவெடுக்கிறது என்றால் அப்ப சொல்லலாம் நாம் பாவனமாக ஆயிட்டோம் என்று. परंतु अकेली आत्मा तो पावन नहीं होगी ना. ஆனால் தனியாக ஒரேயோர் ஆத்மா பாவனமாக ஆகாது இல்லையா? आत्मा शरीर में रहती है ना. ஆத்மாவானது சரீரத்துக்குள்ள வசிக்கிறது இல்லையா? तो आत्मा के संग के रंग से शरीर भी पावन बनेगा ना. அப்போ ஆத்மாவை கூடவே இருக்கக்கூடிய இந்த சரீரம் கூட சங்குக்காரங்கள அதுவும் தூய்மையாக ஆகணும் இல்லையா? आत्मा है बीज ஆத்மா என்பது ஒரு விதை, और शरीर है झाड़. இந்த சரீரம் என்பது மரம். तो आत्मा शरीर सहित पावन चाहिए. அப்போ ஆத்மா சரீரத்தோடு பாவனமாக ஆகணும். तुम जानते हो हम आत्मा शरीर सहित पावन थे. உங்களுக்கு தெரியும் இந்த சரீரத்தோடு சேர்த்து நாம் ஆத்மா பாவனமாக தூய்மையாக இருந்தோம். अभी कलयुग अंत में आकर के இப்போ கலியுகத்தினுடைய கடைசியில் आत्मा शरीर सहित पतित बनी है. ஆத்மாவானது சரீரத்தோடு சேர்த்து பதீத்தமாக ஆகிடுச்சு. 84 जन्मों का हिसाब है ना. ஏனென்றால் 84 ஜென்மங்களினுடைய கணக்கு வழக்கு இல்லையா? 84 लाख कहने से मनुष्य मुझ पड़े हैं. 84 லட்ச ஜென்மம் என்று கூறினால் மனிதர்கள் குழம்பிடுறாங்க. ऐसे नहीं ஆனா இப்படி இல்ல, कि 84 लाख योनियां नहीं होती हैं. இப்படி கிடையாது. 84 லட்ச யோனிகள்ல போய் மனிதர்கள் ஜென்மம் எடுப்பாங்க, அப்படி இல்ல. 84 लाख योनियां भी होती हैं. ஆனால் 84 உயிரினங்கள் என்னவோ இருக்கும் தான். அதான் 84 லட்ச உயிரினங்கள் என்பது என்னவோ இருக்கும். परंतु ஆனால் मनुष्य का जन्म मनुष्य योनि में ही होता है. ஆனால் மனிதர்களினுடைய ஜென்மம் மனிதனுக்குள்ளே தான் பிறப்பாங்க. 84 लाख योनियों में हो न सके. இப்படி 84 லட்ச உயிரினங்கள்ல போய் மனிதாத்மா பிறக்காது. जैसा बीज பாபா அதுக்கு சொல்றாங்க, எப்படி விதையோ वैसा झाड़. அப்படியே தான் மரமும் இருக்கும். मनुष्य आत्मा रूपी बीज होगा மனித ஆத்மாவான விதை இருக்கு அப்படின்னா तो मनुष्य का ही जन्म मिलेगा ना. அப்போ மனிதனுடைய ஜென்மம் தானே கிடைக்கும் இல்லையா? देखो कितना बड़ा गपोड़ा लगाई दिया है कि मनुष्य आत्मा 84 लाख योनियों में भ्रमण करती है. பாபா சொல்றாங்க, எவ்வளவு கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டாங்க. மனிதர்கள் போய் 84 லட்ச யோனிகள்ல போய் ஜென்மம் எடுப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க கதையா. बड़े बड़े विद्वान लोग कहते हैं कि ब्रह्मा भी उतर आवे तो भी हम शास्त्रों का आधार नहीं छोड़ेंगे. பாபா சொல்றாங்க, பெரிய பெரிய வித்வான்கள் ஆச்சாரியர்களுக்கு அப்படியே சொல்லுவாங்க, இந்த பிரம்மா கூட கீழிறங்கி சொன்னா கூட நாங்க எங்களுடைய சாஸ்திரங்களை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. क्योंकि शास्त्रों में लिखा हुआ है ना मनुष्य आत्मा 84 लाख योनियों में जाती है. ஏனென்றால் சாஸ்திரத்துல தானே எழுதியிருக்காங்க இல்லையா, மனிதாத்மாக்கள் 84 யோனிகள்ல போய் ஜென்மம் எடுக்குதுன்னு. उन विद्वान पंडित आचार्यों को बोलो. பாபா சொல்றாங்க, அப்படிப்பட்ட வித்வான் ஆச்சாரியர்களுக்கு போய் நீங்க சொல்லுங்க, कि तुम ब्रह्मा किनको कहते हो. நீங்க பிரம்மா என்று யாருக்கு சொல்றீங்க?
वो ब्रह्मा कहाँ है அந்த பிரம்மா எங்க இருக்கிறார்? और वो कौन सा ब्रह्मा है? மேலும் எந்த பிரம்மா? तुमने कब ब्रह्मा को देखा है? நீங்க பிரம்மாவை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? எப்பயாவது பார்த்தீங்களா? उन ब्रह्मा का चित्र दिखावेंगे? நீங்க உங்களுடைய பிரம்மாவனுடைய சித்திரத்தை எங்களுக்கு காட்டுவீங்களா? परंतु उनसे पूछे कौन? वो लोग इतने घमंडी होते हैं। பாபா சொல்றாங்க, இப்படிப்பட்ட கொஸ்டினை எல்லாம் கேள்விகளை எல்லாம் யார் போய் கேட்பாங்க அவங்கள்ட்ட? ஆனா அவர்கள் இவ்வளவு கர்வத்தோடு இருக்காங்க. कि तुम पूछेंगे और वो गाली देने लग पड़ेंगे। நீங்க போய் ஒருவேளை இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க உங்களை. वो तो हठयोगी हैं। ஏனென்றால் அவர்கள் ஹட்டயோகிகளாக இருக்காங்க. दुर्वासा मिसल बहुत ही क्रोधी होते हैं। துர்வாசக முனிவர் போன்று ஏராளமான சன்னியாசிகள் கோபமுடையவர்களாக இருப்பாங்க. उनको देह का अहंकार बहुत रहता है। ஏனென்றால் இவர்களுக்கு தேகத்தினுடைய அகங்காரம் என்பது ரொம்ப இருக்கும். तो झट से क्रोध आ जाता है। அப்படியே பட்டுன்னு அவர்களிடம் கோபம் வந்துடும். நீங்க ஏதாவது ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா वो देही अभिमानी हो ही नहीं सकते। அவர்களால் ஆத்மாபிமானியாக ஆகவே முடியாது. तुम बच्चों को देही अभिमानी बनना है। ஆனால் குழந்தைகளாகி நீங்க ஆத்மாபிமானியாக ஆகணும். एक बाप ही आकर के तुमको देही अभिमानी पना सिखाते। ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் வந்து நீங்க எப்படி ஆத்மாபிமானத்துல இருக்கணும் அப்படின்ற இந்த கலையை கத்துக் கொடுக்கின்றார். अगर वो विद्वान पंडित आचार्य देही अभिमानी होते, ஒருவேளை அந்த வித்வான் பண்டிதர்கள் ஒருவேளை ஆத்மாபிமானியாக இருக்காங்கன்னா, आत्मा अभिमानी होते, तो वो बाप को सर्वव्यापी कभी नहीं कहते। அவர்கள் கண்டிப்பாக தந்தையை சர்வவியாபியாக இருக்கின்றார் என்று எப்பொழுதுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. देह अभिमान में आने के कारण பாபா சொல்றாங்க, அந்த சாது சந்நியாசிகள் ஒருவேளை ஆத்மா அபிமானத்துல இருந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்லியே இருக்க மாட்டாங்க. தேக அபிமானத்தில் இருப்பதனுடைய காரணத்தினால்தான் बाप को सर्वव्यापी कह दिया தந்தையை சர்வவியாபி என்று சொல்லிட்டாங்க. और अपन को शिवो हम कह के बैठ जाते। மேலும் தன்னை தானே சிவோகம், நானே சிவன் என்று கூறி அமர்ந்துட்டாங்க. बाप कहते हैं कितने ठिक्कर बुद्धि बन गए। தந்தை கூறுகிறார், எவ்வளவு கல்லான புத்தியாக ஆகிட்டாங்க. गवर्नमेंट के पास साधु समाज जाकर के कहते हैं கவர்மெண்ட் கிட்ட போய் சாது சன்னியாசிகள் கூறுவாங்க, गौ हत्या बंद करो। பசுக்களை கொல்லுவதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. अब ये तो घाटे का सौदा है ना। इतने जानवर मरते हैं, इतना भोजन बचता है, कितनी उनकी हड्डियां निकाली जाती हैं, उनसे खाद बनती है। பாபா சொல்றாங்க, இந்த உயிரினங்கள்லாம் எவ்வளவு கொல்றாங்க, எவ்வளவு அதை உணவுக்காக பயன்படுத்துறாங்க, எவ்வளவு எலும்புகளை யூஸ் பண்றாங்க, कितना चमड़ा निकलता है। அதனுடைய விலங்குகளினுடைய தோலை உரித்து அதை கூட பயன்படுத்துறாங்க. लाखों की आमदनी होती है। இதன் மூலமாக லட்சக்கணக்கான வருமானம் என்பது கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. गवर्नमेंट को அதான் லட்சக்கணக்கான வருமானம் கிடைப்பதனுடைய காரணத்தினால் அது இந்த தொழிலை செய்வதை தடை செய்யல. इतनी बड़ी कमाई होती है, இவ்வளவு பெரிய வருமானம் என்பது இந்த உயிர்களை கொல்வதன் மூலமாக கிடைக்கின்றது. ये गौ को बंद कैसे करेंगे? அப்போ எப்படி இந்த பசு
வதையை அவர்கள் நிறுத்துவாங்க? इन बातों को वो लोग समझ नहीं सकते हैं। இந்த விஷயத்தை அவர்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. वो लोग तो ब्रह्म ब्रह्म कहते रहते हैं। அவர்கள் பிரம்மம் பிரம்மம் என்று கூறிக்கிட்டே இருப்பாங்க. बाप कहते हैं தந்தை கூறுகிறார், ये ब्रह्म उनका ब्रह्म है। இந்த பிரம்மம் என்பது அவர்களுக்கு ஒரு பிரம்மைதான். क्या என்னது? वो ब्रह्म को भगवान समझते हैं। ஏனென்றால் அவர்கள் பிரம்மத்தை பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க. तुम क्या समझते हो? ஆனா நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? ब्रह्म तो एक जड़ तत्व है। பாபா சொல்றாங்க, நீங்க என்ன புரிச்சிட்டு இருக்கீங்கன்னா பிரம்மம் என்பது ஒரு ஜட தத்துவம். जड़त्व बुद्धि वाली आत्मा है। அது ஜட புத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. आखिरी जन्म में आकर के जड़त्वमयी बुद्धि बन जाती है। கடைசி ஜென்மத்தில் வந்து அந்த பிரம்மம் அது ஜட புத்தியாக ஆகிவிட்டது. तुम बच्चे पक्की पक्की आत्मा बनते हो। ஆனால் குழந்தைகளாகி நீங்க பக்காவான ஆத்மாவாக ஆயிட்டீங்க. इसी जन्म में बन जाते हो। இதே ஜென்மத்திலேயே ஆயிடுறீங்க. और ब्रह्मा इस जन्म में पक्की आत्मा नहीं बन पाता। ஆனால் பிரம்மா இந்த ஜென்மத்தில் பக்காவான ஆத்மாபிமானியாக ஆகவே முடியலை. इसलिए उनको शरीर छोड़ना पड़ता है। அதனால்தான் அவர் சரீரத்தை விட வேண்டியதாக ஆயிற்று. ऑलराउंड पार्ट नहीं बजा सकते। மேலும் ஆல்ரவுண்ட் பார்ட்டும் செய்ய முடியல. तो जो ब्रह्म के फॉलोअर हैं या ब्रह्मा के फॉलोअर हैं, பாபா சொல்றாங்க, பிரம்மாவனுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கலாம் அல்லது பிரம்மத்தினுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கலாம். वो सब ब्रह्म हैं। இவர்கள் அனைவருமே பிரம்மம் தான், அதான் பிரம்மைகள் தான். वो समझते हैं कि ब्रह्मा या ब्रह्मा ही भगवान है। அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பிரம்மா தான் பகவான் என்று. और तुम्हारी बुद्धि में बैठा है ஆனால் உங்களுடைய புத்தியில இது இருக்கு. कि ब्रह्म तो பிரம்மம் என்பது जड़त्वमयी तत्व है। அது ஜட தத்துவமாக இருக்கிறது. जड़ बुद्धि होने के कारण ஜட புத்தியாக ஆகுவதனுடைய காரணத்தினால் बाप को नहीं पहचान पाते। தந்தையை தெரிஞ்சுக்கவே முடியாமல் போயிற்று. नहीं तो यज्ञ के आदि में ही बाप को पकड़ लिया होता। இல்லை என்றால் யஜ்யத்தினுடைய ஆதியிலேயே தந்தையை அவர் பிடிச்சிருக்கணும். साक्षात्कारों का अर्थ ஏனென்றால் சாட்சாத்காரத்தினுடைய அர்த்தத்தை चारों तरफ भटकते रहे। அதை தெரிந்து கொள்வதற்காக நாலா பக்கமும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். उनको अर्थ मिला क्या? அவருக்கு அதற்கான அர்த்தம் கிடைத்ததா என்ன? भटक भटक कर அப்படியே திரிந்து आखिरी न अपनी गद्दी पर पहुँचे। கடைசியில தன்னுடைய வீட்டிற்கே வந்து சேர்ந்தார். और जिससे साक्षात्कारों का उनको अर्थ मिला, அதே இடத்தில் அவருக்கு தன்னுடைய சாட்சாத்காரத்துக்கெல்லாம் அர்த்தம் கிடைத்ததோ, इतना नशा चढ़ा அதற்கு பிறகு எவ்வளவு போதை ஏறியது. कि मैं कृष्ण जैसी श्रेष्ठ आत्मा हूँ। நான் கிருஷ்ணனை போன்றே சிரேஷ்டமான ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற விஷயத்துல போதை ஏறியது. जिसके द्वारा नशा चढ़ा யார் மூலமாக இந்த போதை ஏறியதோ को पहचानना भी चाहिए ना। பாபா சொல்றாங்க, அவரை நல்ல விதமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? बाकी पवित्र रहते हैं, ஆனால் பவித்திரமாக இருந்துட்டாங்க. ज्ञान तो कुछ भी नहीं है। ஆனால் ஞானம் கொஞ்சம் கூட இல்ல. बाप को और रचना के आदि मध्यंत को नहीं जानते हैं। தந்தை மற்றும் தந்தையினுடைய முதல் இடை கடையை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கல. नहीं जानते हैं तो जैसे गोया जंगली जानवर ठहरे। தெரிஞ்சுக்கவே இல்லைன்னா புரிஞ்சுக்கலாம், காட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மாதிரி ஆயிட்டாங்க. ये
ये है ही कांटों का जंगल। ஏனென்றால் இது உலகமே ஒரு காடு விலங்குகள் இருக்கக்கூடிய உலகம், இது உலகமே ஒரு காடு அப்படின்னு சொல்றாங்க. ये लक्ष्मी नारायण तो फूल हैं, இந்த லட்சுமி நாராயணன் மலர்களாக இருக்கக்கூடியவங்க. इनको कांटों से फूल बनाने वाला बाप है, இவர்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றக்கூடியவர் தந்தைதான். कांटों से फूल इसी जन्म में बनाता है। பாபா கேக்குறாங்க, முள்ளிலிருந்து மலராக இதே ஜென்மத்தில் மாற்றுகிறாரா, ये अगले जन्म में बनाता है, இல்லை என்றால் அடுத்த ஜென்மத்தில் வந்து மாற்றுகிறாரா? इसी जन्म में कांटे से இதே फूल बना देता है। இதே ஜென்மத்திலேயே மலரிலிருந்து முள்ளிலிருந்து மலராக மாற்றுகிறார் தந்தை. इन लक्ष्मी नारायण के आगे जाकर के कांटे कहते हैं, பாபா சொல்றாங்க, இந்த லட்சுமி நாராயணனுக்கு முன்னாடி போய் நாங்க முள்ளாக இருக்கோம் அப்படின்னு பாடுறாங்க. आप सर्वगुण संपन्न हो, நீங்க சர்வகுணம் சம்பன்னமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. 16 कला संपूर्ण हो, நீங்க 16 கலைகள் நிரம்பியவங்க அப்படின்னு பாடுறாங்க. हम तो पापी कपटी हैं, நாங்கள் பாவிகள், இப்படி மோசமானவர்கள் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாங்க. काम का सबसे बड़ा कांटा हमारे में है। பாபா சொல்றாங்க, காமத்தினுடைய மிக பெரிய முள்ளாக நாங்கள் இருக்கின்றோம் என்றும் சொல்லிடுறாங்க. तो अभी बाप कहते हैं इन काम कांटे पर जीत पहन करके जगत जीत बनो। இப்போ தந்தை கூறுகிறார், இந்த காம முள்ளிலிருந்து வெற்றி அடைந்து ஜெகஜீத்தாக ஆகுங்க. அதான் காமத்தை வெற்றி அடைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி. இந்த விசிடி நம்பர் 685, விசிடி நம்பர் 685, 31 நிமிஷம் முடிஞ்சிருக்கு. ஓம் சாந்தி. कांटे पर जीत पहन करके जगत जीत बनो। कहा भी जाता है काम जीते जगत जीत। कला संपूर्ण हो, हम तो पापी कपटी हैं, काम का सबसे बड़ा कांटा हमारे में है। ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 685, விசிடி நம்பர் 685. பாபா சொல்றாங்க, காமமுள்ளாக நாம தாம் அனைவரையும் விட அதிக காமமுள்ளாக இருக்கின்றோம். तो अभी बाप कहते हैं इन काम कांटे पर जीत पहन करके जगत जीत बनो। அதான் நமக்குள்ளதான் காம முள்ளே என்பது அதிகமாக இருக்கு. இந்த காம முள்ளின் மீது ஜெயித்து விஸ்வத்தையே வெல்லுங்க அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்கறாங்க. காம ஜீத்தே ஜகத் ஜீத் ஆகுங்க. कहा भी जाता है काम जीते जगत जीत। அதுக்காக தான் இப்படி பழமொழியே சொல்லப்பட்டிருக்கு, காமஜீத்து ஜெகஜீத் என்று. बाबा ने कितना बारी कहा है, பாபா நமக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்காங்க. कि जो गीता को जानने वाले हैं யாரெல்லாம் கீதையை தெரிஞ்சிருக்காங்களோ वो 5-8 मुख्य श्लोक निकाले। அந்த கீதையை தெரிந்திருப்பவர்களுக்காக நாம் அவர்களுக்கு சர்வீஸ் செய்வதற்காக 5, 6, 7, 8 ஸ்லோகன்களை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த கீதையிலிருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. गीता बनाई हुई तो है ना, ஏனென்றால் கீதை என்பது உருவாகி இருக்கு இல்லையா. उस गीता से हम अच्छे अच्छे श्लोकों को उठावे। அப்படிப்பட்ட கீதையிலிருந்து நாம் நல்ல நல்ல ஸ்லோகன்களை எடுத்துக்கணும். हमारे पास जो अच्छी गीता को जानने वाले अभ्यासी हैं, மேலும் நம்மளிடம் யாரெல்லாம் கீதையை தெரிந்திருக்கக்கூடியவர்கள், நல்லவர்களாக நன்றாக கீதையை பற்றி தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்கள
जैसे रमेश है, அதுக்கு பாபா உதாரணம் சொல்றாங்க. யாரு நல்ல கீதையை பற்றி தெரிஞ்சிருக்காங்கன்னா ரமேஷ் தெரிஞ்சிருக்காங்க, उषा है, உஷா தெரிஞ்சிருக்காங்க. सारी गीता कंठ रहती है. இவர்கள் எல்லாம் கீதையை படிச்சிருக்காங்க. परंतु बाबा को ऐसा कोई भी करके नहीं दिखाते हैं. ஆனால் பாபாவுக்கு இதுவரைக்கும் யாரும் அப்படி செஞ்சு காட்டல. அதான் 1968 பாபா சொல்றாங்க, கீதையினுடைய जैसे रमेश है, उषा है, सारी गीता कंठ रहती है. परंतु बाबा को ऐसा कोई भी करके नहीं दिखाते हैं. कैसा? कैसा करके दिखावे? அதான் பாபா கேக்குறாங்க, கீதை அப்படி யாருமே பாபாவுக்கு செஞ்சு காட்டல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி செஞ்சு காட்டணும்? அதான் கீதையை எப்படி உருவாக்கி காட்டணும்னு பாபா கேக்குறாங்க. अरे दूसरे धर्म संप्रदाय वालों ने उसे एक ही गीता की कितनी टीकाएं की हैं. அதுக்கு பாபா சொல்றாங்க, மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட இந்த கீதையை எடுத்துக்கொண்டு எத்தனை தடவை அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. अपने अपने अनुसार, अपनी अपनी फिलॉसफी के अनुसार गीता के अर्थ बैठ निकाले. அவரவர்களுடைய மன வழிப்படியும் அவரவர்களுடைய தத்துவ ஞானியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவரவர்களுடைய தத்துவத்தினுடைய அனுசாரமாகவும் எவ்வளவு கீதைகளை உருவாக்கி இருக்காங்க. तो सब झूठे अर्थ है. ஆனால் இவர்கள் அனைவரும் கீதையை விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனால் அவை அனைத்துமே பொய் தான். एक के अर्थ का प्रसंग दूसरे से न मिले. ஏன் பொய் என்று சொல்றாங்கன்னா, ஒருவருடைய கீதையினுடைய விளக்கங்கள் இன்னொருவருடைய விளக்கங்களோடு ஒத்து போகாது. यहाँ तो बाप सच्ची बात बैठ समझाते हैं. ஆனால் இங்க தந்தை உண்மையான விஷயத்தை உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க. तो कोई ऐसा बच्चा निकले, அப்படி ஏதாவது ஒரு குழந்தை வெளிவரணும். नाम क्या दिया? அந்த குழந்தைக்காக என்ன பெயர் சொல்லியிருக்காங்க? उषा और रमेश. உஷா மற்றும் ரமேஷ்னு முரளியில சொன்னாங்க. हद में उषा रमेश. முரளியில சொன்ன விஷயங்களை எல்லைக்குட்பட்ட விஷயத்துல எடுக்க கூடாது. அப்படின்னா பாபா சொல்றாங்க, எல்லைக்குட்பட்ட ரமேஷ் மற்றும் உஷா उन्होंने तो गीता में कुछ किया नहीं. அவங்கள பற்றிய விஷயம் இல்ல. ஏனென்றால் அவர்கள் கீதை மீது எதுவும் விளக்கங்கள் கொடுக்கவே இல்லை. हाँ, यज्ञ के आदि में जरूर गीता बैठ सुनाते थे. ஆனால் யஜ்யத்தினுடைய ஆதியில் கீதையினுடைய விளக்கங்கள் உட்கார்ந்து அதற்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டன. गीता के वही पुराने पुराने श्लोक, கீதையினுடைய அதே பழைய பழைய ஸ்லோகன்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டன. उन श्लोकों को अर्थ करके समझाते थे. அந்த விளக்கங்களுக்கு அர்த்தத்தை புரிய வச்சாங்க. कौन समझाते थे? பாபா கேக்குறாங்க, யார் புரிய வச்சாங்க? वही यज्ञ के आदि का व्यक्तित्व. அவரேதான் யஜ்யத்தினுடைய ஆதி நபராக யார் இருந்தாரோ அவர்தான். प्रजापिता, அவர்தான் பிரஜாபிதா. जिसे प्यू कहा जाता था. அந்த பிரஜாபிதாவை தான் பியூ என்று அழைத்தார்கள். जो आदमी हुआ அந்த அவர் ஆதியில் இருந்தார். सो ஆதியில் இருந்து கீதையினுடைய விளக்கங்களை கொடுத்தார். அப்போ अंत में भी होगा. கண்டிப்பாக கடைசியிலும் இருப்பார். तब सारी दुनिया मानेगी. அப்ப கடைசியில் வந்து கீதைக்கு விளக்கம் கொடுப்பார். அப்பொழுதுதான் முழு உலகமுமே ஏற்றுக்கொள்ளும். कि अरे ये तो गीता के बिल्कुल सच्चे अर्थ है. அடே, இதுதான் கீதையினுடைய
கரெக்டான சரியான அர்த்தமாக இருக்கு அப்படின்னு ஏத்துப்பாங்க. उस गीता की विद्वानों ने 100 से भी ज्यादा टीकाएं करके दिखाई है. ஆனால் வித்வான்கள் எல்லாம், உலகத்தில் இருப்ப வித்வான்கள் எல்லாம் 108க்கு மேல இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. टैगोर गीता, गांधी गीता, அதான் பாபா சொல்றாங்க, தாகூர் கீதா, காந்தி கீதை, शंकराचार्य गीता, சங்கராச்சாரியர் கீதை, माध्वाचार्य गीता, மாத்வாச்சாரி கீதை, ढेर प्रकार के अर्थ करके समझाए. இப்படி ஏராளமான பேர்கள் அர்த்தத்தை அவரவர்களுக்கு இஷ்டப்படி எழுதியிருக்காங்க. और सब प्रकार के अर्थ एक दूसरे से टकराने वाले हैं. ஆனால் ஒரு கீதையினுடைய அர்த்தங்கள் இன்னொருவருடைய கீதையினுடைய அர்த்தத்திற்கு இரண்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். அதான் இரண்டுமே ஒத்து போகாது. तो भेद पैदा कर देंगे. அப்போ வித்தியாசத்தை ஏற்படுத்திடுது. बाप आते हैं அப்போ தந்தை வருகிறார், तो बताते हैं. கூறுகிறார், बच्चे, குழந்தைகளே गीता में जो अच्छे अच्छे श्लोक हैं, குழந்தைகளே, கீதையில் என்னெல்லாம் நல்ல நல்ல ஸ்லோகன்கள் இருக்கோ उन श्लोकों को तुम उठाओ, அந்த ஸ்லோகன்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, अभ्यास करो. அதன் மீது அபியாசம் செய்யுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ऐसा करके कोई दिखाए, அப்படி யாராவது பிராக்டிஸ் பண்ணி காட்டுறாங்கன்னா बाबा कहते ही रहते हैं, அவர்களுக்காக பாபா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ऐसे ऐसे गीता से श्लोक निकाल करके भेजो. இப்படிப்பட்ட ஸ்லோகன்களை எல்லாம் வெளியில் எடுத்து அதை அனுப்பி வைங்க. तो फिर बाबा युक्ति बतावेंगे, அதற்காக பாபா கூட யுக்தி சொல்லி கொடுப்பாங்க. क्योंकि गीता में ऐसे बहुत श्लोक हैं ஏனென்றால் கீதையில் ஏராளமான ஸ்லோகன்கள் இருக்கு. அப்படி जिन श्लोकों से ये साबित होता है அந்த ஸ்லோகன்கள் மூலமாக நிரூபிக்கப்படும் कि गीता का भगवान साकार नहीं था. கீதையினுடைய பகவான் சாக்காரராக கிடையாது. गीता का भगवान निराकारी स्टेज वाला था. கீதையினுடைய பகவான் சாக்காரர் கிடையாது, ஆனால் நிராகாரி ஸ்டேஜ் உடையவராக இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் கீதையினுடைய பகவான். पुराने पुराने जो அப்படிங்கறதுக்காக ஏராளமான ஸ்லோகன்கள் இருக்கு. அதுக்காக பாபா சொல்றாங்க, विलायती लोग हुए हैं, பழைய பழைய வெளிநாட்டுக்காரர்கள் இருந்தாங்க, जिनकी बुद्धि शुद्ध थी भारतवासियों के मुकाबले. பாபா சொல்றாங்க, ரொம்ப பழமையான வெளிநாட்டவர்கள் எல்லாம் அவர்களுடைய புத்தி பாரதவாசிகளோடு அவர்களை ஒப்பிட்டு பார்த்தா அவர்களுடைய புத்தி சுத்தமாக இருந்தது. उन्होंने ये रिसर्च करके निकाला அவர்கள் தான் இந்த கீதையின் மீது ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க, कि पहले गीता कोई निराकारवादी रचना थी. இந்த கீதையை முதலில் நிராகாரவாதி தான் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. बाद में பிறகுதான் उसमें साकार कृष्ण के उपासियों ने சாக்கார கிருஷ்ணனின் பெயரை கிருஷ்ணனை உபவாசம், அதான் கிருஷ்ணனுடைய பக்தர்கள் कृष्ण भगवान वाच शब्द ऐड कर दिया. இந்த கிருஷ்ண பகவான் வாச்ச என்ற இந்த வாக்கியத்தை ஆட் செஞ்சிட்டாங்க. और सारा खेल बिगाड़ दिया. அப்ப எல்லா விளையாட்டையும் கெடுத்துட்டாங்க. ऐसे ऐसे श्लोक निकाले, அப்படின்னா எல்லாத்தையும் தலைகீழமாக ஆக்கிட்டாங்க. அதனால்தான் பாபா சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஸ்லோகனங்கள் எல்லாம் வெளியேடுங்க. फिर बाबा युक्ति बतावेंगे, அதற்கு பாபா யுக்தியை உங்களுக்கு வழங்குவாங்க. उन पर समझाने की அது कैसे कैसे किनको किनको पकड़ो. பாபா சொல்றாங்க, அதை யார் யாருக்கெல்லாம் போய் புரிய வைக்கணும்ன்ற யுக்தியை நமக்கு புரிய வைப்பாங்க. யாரெல்லாம் நீங்க போய் பார்க்கணும், யாருக்கெல்லாம் இந்த ஸ்லோகன்களை காட்டணும். कि गीता है ही सर्वशास्त्र शिरोमणि. ஏனென்றால் இந்த கீதை தான் சர்வசாஸ்திர சிரோன்மணி.
श्रीमद् भगवत गीता कही जाती है। அதை தான் ஸ்ரீமத் பகவத்கீதா என்று அழைச்சிருக்காங்க. ये भगवान का शास्त्र है ना, ஏனென்றால் இது பகவானனுடைய சாஸ்திரம் அல்லவா? तो भगवान साकार है या भगवान निराकार है, ये क्लियर तो होना चाहिए। அப்போ பாபா கேக்குறாங்க, பகவான் சாக்காரரா அல்லது நிராகாரரா, இதில் கிளியராக இருக்கணும் இல்லையா? இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? अगर भगवान साकार है, ஒருவேளை பகவான் சாக்காரராக இருக்கின்றார் என்றால், देहधारी मनुष्य है, தேகதாரி மனிதனாக பகவான் இருக்கின்றார் என்றால், देह में उसकी बुद्धि धरी हुई है, அவரனுடைய புத்தி தேகத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்றால், तो मुक्ति जीवन मुक्ति का वर्षा कैसे दे सकता है? அப்போ பகவான் வந்து முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை எப்படி கொடுக்க முடியும்? इस देह के बंधन से, दुनिया के बंधनों से मुक्त कैसे कर सकता है? பாபா கேக்குறாங்க, இந்த தேகத்தின் மீதும் தேக உலகத்தின் மீதும் எப்படி முக்தியாக ஆக முடியும்? जिसकी खुद की बुद्धि ஏனென்றால் யாரனுடைய புத்தி தானாகவே देह से, देह के संबंधों से, देह देह के पदार्थों से मुक्त हुई पड़ी हो। பாபா சொல்றாங்க, யாரனுடைய புத்தி தேகம் மற்றும் தேகத்தினுடைய உறவுமுறை, தேகத்தினுடைய சம்பந்தம், தேகத்தினுடைய உலகத்திலிருந்து முக்தியாக ஆகியிருக்கோ, वो ही दूसरों को मुक्ति दे सकता है। அவர்தான் மற்றவர்களுக்கு முக்தியை கொடுக்க முடியும். जीवन में रहते हुए அப்படின்னா பாபா அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க, தன் வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டு, அப்படின்னா சரீரத்திலேயே இருந்து கொண்டே दुख अनुभव न करे, துக்கத்தையே அனுபவம் செய்யக்கூடாது. दुख में भी दुख के वाइब्रेशन को सुख में बदल देवे। அப்படின்னா அப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்கணும். துக்கம் எல்லா இடத்திலயும் இருக்கும் தான். துக்கம் இருந்தாலும் அதை சுகத்தினுடைய வைப்ரேஷன் மூலமாக அந்த துக்கங்களையே மாத்திடுவாங்க. खुद भी सुखी हो, அப்படிப்பட்ட ஸ்டேஜ் உடையவங்க தான் தானும் சுகமாக இருப்பாங்க. और संपर्क संसर्ग में संबंध में आने वाली आत्माएं भी सुखी हो जाए। மேலும் அவருடைய கனெக்ஷனில் தொடர்பில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களும் சுகமுடையவர்களாக இருப்பாங்க. वो निराकार है, निराकारी, निर्विकारी, निरहंकारी। அவரை தான் சொல்லலாம் நிராகாரர், நிராகாரர், நிர்விகாரி, நிர்அகங்காரி என்றும் சொல்லலாம். तो बताना पड़े பாபா சொல்றாங்க, அப்ப சொல்லணும், कि साकार मनुष्य भगवान नहीं हो सकता। சாக்கார மனிதன் பகவானாக ஆக முடியாது. देहधारी जिसकी बुद्धि देह में धरी हुई है, தேகதாரி, தேகம்தாரி என்றால் தேகத்திலேயே புத்தி ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதோ, देह की प्रति आकर्षित है, தேகத்தின் மீது தான் ஆகர்ஷணமாகி இருக்கின்றதோ, चाहे अपनी देह के प्रति, चाहे पराई देह के प्रति, தன்னுடைய தேகத்தின் மீதாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுடைய தேகத்தின் மீதாக இருக்கலாம். वो संसार का कल्याण नहीं कर सकता। அப்படி யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்கள் முழு உலகத்திற்குமே நன்மை என்பதே செய்ய முடியாது. उन विद्वानों को पकड़ो, அதனால்தான் பாபா சொல்றாங்க, போய் வித்வானங்களை எல்லாம் பிடிங்க. ये गीता भगवान का शास्त्र है। இந்த கீதை அதான் ரொம்ப ஞானி சாது சன்னியாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா, கீதையை பற்றி சொல்றாங்க இல்லையா, அவங்கள போய் பிடிங்கன்னு சொல்றாங்க. उस भगवान से ही मुक्ति जीवन मुक्ति का वर्षा मिल सकता है। இந்த கீதை பகவானனுடைய சாஸ்திரம். இதன் மூலமாக தான் குழந்தைகளாகி உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி என்பது அனைவருக்குமே கிடைக்கும். जो गर्भ से जन्म लेने वाला कृष्ण है, ஆனால் கர்ப்பத்தில் வந்து ஜென்மம் எடுக்கக்கூடிய கிருஷ்ணன், उससे मुक्ति जीवन मुक्ति का वर्षा नहीं मिल सकता। அவர் மூலமாக முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கிடைக்க முடியாது.
रचना है, அவர் படைப்பாக இருக்கிறார். इस सृष्टि रूपी वृक्ष की पहली रचना कौन? பாபா கேக்குறாங்க, இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடையில் முதல் படைப்பாக யார் இருக்கின்றார்? कृष्ण। அவர்தான் கிருஷ்ணன். श्रेष्ठ से श्रेष्ठ रचना है। பாபா சொல்றாங்க, அவர்தான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான படைப்பாக இருக்கிறார். परंतु रचना से वर्षा नहीं मिलता है। ஆனால் படைப்பின் மூலமாக எந்த ஒரு ஆஸ்தியும் நமக்கு கிடைக்காது. रचयिता बाप को कहा जाता है। படைப்பவர் என்று தந்தைக்கு தான் சொல்லப்படும். उस कृष्ण को जो जन्म देने वाला है पहले पत्ते को, ஆனால் கிருஷ்ணருக்கு முதல் இலைக்கு ஜென்மம் கொடுக்கக்கூடியவர் பகவான். वो सारे मनुष्य सृष्टि का बीज है। அவர்தான் முழு உலகத்திற்குமே விதையாக இருக்கக்கூடியவர். मनुष्यों का बीज மனிதர்களுக்கு விதை मनुष्य रूप में ही होगा, அவர் மனித ரூபத்துல தான் இருப்பார். लेकिन वो बीज निराकार है। ஆனாலும் அவருடைய விதை நிராகாரராக இருக்கும். निराकारी स्टेज वाला है। நிராகார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிராகாரி ஸ்டேஜ் உடையவராக இருப்பார். அதான் நிராகாரி நிலையை போய் அடைந்திருப்பார். ऐसे निराकारी स्टेज वाले से அப்படிப்பட்ட நிராகாரி ஸ்டேஜ் உடையவரிடமிருந்து तुम बच्चों को वर्षा मिलता है। குழந்தைகளாகி உங்களுக்கு ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. तो ये गीता ही माई बाप है। இந்த கீதை நம்மளுடைய தாய் தந்தை. अच्छी रीति पकड़ना चाहिए। இதை நல்ல விதத்துல நாம் பிடித்து கொள்ளணும். पॉइंट्स नोट करनी चाहिए। பாயிண்ட்ஸை எல்லாம் நாம் நோட் செஞ்சுக்கணும், குறிப்பெடுத்துக்கணும். आर्टिकल्स भी लिखनी है। அதுக்கான ஆர்டிகல்ஸ், அதான் அதுக்கான விவரங்களையும் எழுதிக்கணும். फलाने से बात की तो उसने कहा ब्रह्मा भी उतर आवे। சிலரிடம் போய் சொன்னீங்க அப்படின்னா, இந்த கீதையை சொன்னீங்களா கூட அவங்க அப்படியே சொல்லுவாங்க, பிரம்மா கீழிறங்கி வந்தாலும் சரி, तो भी हम शास्त्रों को नहीं मानेंगे। நாங்க அப்ப கூட இந்த சாஸ்திரத்தை ஏத்துக்கவே மாட்டோம். वो शास्त्रों को नहीं छोड़ेंगे। அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. तो ये तो भक्ति हो गई ना। तो இது பக்தி ஆயிடுச்சு இல்லையா? शास्त्र तो अनेकों ने लिखे हैं। ஏனென்றால் சாஸ்திரம் என்பது அநேக பேர்கள் எழுதியிருக்காங்க. गीता की टीकाएं भी अनेकों ने की है। கீதையினுடைய விளக்கங்களை கூட ஏராளமான பேர்கள் கொடுத்திருக்காங்க. तो अनेकों से ज्ञान नहीं आता। அப்போ பாபா சொல்றாங்க, அநேக பேர்கள் மூலமாக ஞானம் என்பது வெளிவராது. अनेकों से आती है भक्ति। அநேக பேர்கள் மூலமாக வெளிவருவது பக்தி. रावण के 10 सिरों से आती है भक्ति। ராவணனுடைய 10 தலைகள் மூலமாக வருவது பக்தி. और एक राम से आता है ज्ञान। ஆனால் ஒரு ராமன் மூலமாக வருவது ஞானம். शास्त्र पढ़ना ही माना भक्ति है। शास्त्र भांति भांति के मनुष्यों के द्वारा बनाए हुए हैं। பாபா சொல்றாங்க, சாஸ்திரத்தை படிக்கிறது என்றாலே அதுதான் பக்தி மார்க்கம். சாஸ்திரம் பல பேர்கள் மூலமாக வெளிவந்திருக்கு. फिर गीता के श्लोक दिखाना चाहिए। क्या दिखाना चाहिए? देखो गीता में लिखा हुआ है। அப்போ அப்படிப்பட்டவர்களிடம் நீங்க சொல்லலாம், கீதையை பாருங்க, கீதையில அப்படியே எழுதப்பட்டிருக்கு, வேணும்னால் பாருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கீதா ஸ்லோகனை காட்டலாம். भगवान कहते हैं मैं वेद शास्त्र जप तप आदि से मुझे कोई प्राप्त नहीं कर सकता। அப்படி கீதையில இருக்கு. பகவான் சொல்லி இருக்காங்க, நான் இந்த தவங்கள், சாஸ்திரங்கள் மற்றும் யாகங்கள் இவைகளெல்லாம் செய்வதின் மூலமாக நான் கிடைக்க மாட்டேன். गीता में श्लोक है ना। அதுக்காக கீதா ஸ்லோகன் இருக்கு இல்லையா? அதான் தானம், தர்மம், தவம், யோகம் இப்படி எல்லாம் செஞ்சா பகவானை அடைய முடியாது அப்படின்னு கீதையிலேயே இருக்கு.
शास्त्रों से मेरी प्राप्ति नहीं हो सकती। क्यों नहीं हो सकती? மேலும் சொல்லியிருக்காங்க, வேத சாஸ்திரங்கள் மூலமாக என்னை நீங்க அடைய முடியாது. பாபா கேக்குறாங்க, ஏன் அடைய முடியாது? வேத சாஸ்திரங்களை படித்தால் ஏன் பகவானை அடைய முடியாது? क्योंकि मैं हूँ एक। ஏனென்றால் பாபா சொல்றாங்க, நான் இருப்பவனோ ஒருவன் தான். और शास्त्र बनाने वाले हैं ஆனால் சாஸ்திரத்தை எல்லாம் உருவாக்கக்கூடியவர்கள் अनेक। ஏராளமான பேர்கள். विभेद पैदा कर देंगे। அவர்கள் எல்லா வேத பாவங்களை உருவாக்கிடுவாங்க. वो विद्वान आचार्य इन बातों का अर्थ तो समझते नहीं है। ஆனால் இந்த வித்வான்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் இதற்கான அர்த்தங்களை புரிந்து கொள்வதே இல்லை. कहते भी है भगवान को कोई न कोई रूप में आना है। சொல்றாங்க தான், பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த உலகத்திற்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. भागीरथ पर विराजमान होकर आना है। பாக்யரதத்தில் அவர் பாக்யரதத்தினுடைய ரதத்தில் அவர் வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. मानते भी है भगवान को आना ही है। எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, பகவான் இந்த உலகத்துக்கு வந்துதான் ஆகணும். पुरानी दुनिया को नया बनाना ही है। மேலும் பழைய உலகத்தை அவர்தான் புதிய உலகமாக மாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. नई दुनिया को सतो प्रधान, புதிய உலகத்தை சத்தோ பிரதானமாகவும் पुरानी दुनिया को तमो प्रधान कहा जाता है। அதே போல பழைய உலகத்தை தமோ பிரதானம் என்றும் கூறப்படும். दुनिया की हर चीज नई होती है तो सुखदायी होती है। ஏனென்றால் உலகத்தினுடைய புதிய பொருள் எதெல்லாம் இருக்கின்றதோ புதியதாக அது சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். होता है அதே பொருள் எப்பொழுது பழையதாக ஆகிறதோ तो दुखदायी कहा जाता है। அது துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2767 की वाणी का तीसरा पेज। जबकि अब कोई पुरानी दुनिया है எப்போ இது பழைய உலகமாக ஆயிடுதோ तो जरूर बाप को ही आना पड़े। அப்போ கண்டிப்பாக தந்தைக்கு வர வேண்டியதாக இருக்கு. पुराने मकान को பழைய வீட்டை नया मकान कौन बनावेगा? பாபா கேக்குறாங்க, பழைய வீட்டை புதிய வீடாக யார் உருவாக்குவாங்க? बाप ही बनावेगा। தந்தை தான் உருவாக்குவாங்க. बाप को कहा ही जाता है। தந்தைக்கு தான் சொல்லலாம். तुम बच्चे जानते हो உங்களுக்கும் தெரியும் कि बाप कितना सहज समझाते हैं। தந்தை எவ்வளவு ஈஸியாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. तो कितनी खुशी होनी चाहिए। அப்போ எவ்வளவு குஷி இருக்கணும். बाकी इनका कर्म भोग का हिसाब किताब है। ஆனால் யாருக்கெல்லாம் கர்மபோகத்தின் கணக்கு வழக்கெல்லாம் இருக்கின்றதோ कुछ भी है ஏதோ இருக்கின்றது கணக்கு வழக்குன்னா तो इसमें हमारा क्या है? அப்போ நாம என்ன செய்ய முடியும்? हमको बुलाते ही है बाबा आकर के हमको बरसा दो। ஏனென்றால் என்னை கூப்பிட்டதே எதுக்காக கூப்பிட்டீங்கன்னா, பாபா சொல்றாங்க எங்களுக்கு நீங்க ஆஸ்தியை கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. कर्म भोग के हिसाब किताब में मेरी तो कोई गलती नहीं। ஆனால் உங்களுடைய கர்மபோகத்தினுடைய கணக்கு வழக்கில் எல்லாம் என்னுடைய தவறு என்பது எதுவுமே இல்லை. ये हिसाब किताब किसने बनाया? பாபா கேக்குறாங்க, அவரவர்களுடைய கணக்கு வழக்கு அவரவர்கள் யார் உருவாக்கிக்கிட்டது? हर आत्मा ने अपने कर्म भोग का हिसाब किताब பாபா தெளிவா சொல்றாங்க, ஒவ்வொரு ஆத்மாக்களும் அவரவர்களுடைய கணக்கு வழக்குகளை खुद ही बनाया। அவரவர்களே தானாகவே இந்த கர்மபோகத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. इसमें मैं क्या कर सकता हूँ? அதுக்காக பாபா சொல்றாங்க, நான் என்ன செய்ய முடியும்? बाबा से क्या वर्षा लेना चाहते हो? பாபா கேக்குறாங்க, தந்தையிடம் நீங்க என்ன ஆஸ்தியை எடுக்கணும்னு விரும்புறீங்க? कहेंगे मुक्ति जीवन मुक्ति। சொல்லுவாங்க, முக்தி ஜீவன் முக்தியை அடையணும்னு. तो मुक्ति जीवन मुक्ति दाता तो एक ही ज्ञान सागर बाप है। அப்போ முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு ஞான கடல் தந்தை தான் கொடுப்பாங்க. इसलिए उनको
ज्ञानदाता कहा जाता है। அதனால் தான் அவரை ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று அழைக்கப்படுகிறார். भगवान ने दिया था, பகவான் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. परंतु भगवान ने कब ज्ञान दिया था? ஆனால் பகவான் எப்பொழுது இந்த ஞானத்தை கொடுத்திருந்தார்? किस रूप में दिया था? எந்த ரூபத்தில் வந்து கொடுத்திருந்தார்? वो किसी को पता नहीं। இதை பற்றி யாருக்குமே தெரியல. सारा मुजारा इस बात में है எல்லா குழப்பங்களும் இந்த விஷயத்துல தான் இருக்கு. कि ज्ञान किसको दिया, किस रूप में दिया, ஞானத்தை யாருக்கு வந்து கொடுத்தார், எந்த ரூபத்தில் கொடுத்தார், इसको भी पता नहीं। யாருக்குமே தெரியல. अभी यह बैठे हैं, ஆனா இப்போ இவர் அமர்ந்திருக்கின்றார். பாபா கேக்குறாங்க, யாரு? यह कौन बैठे हैं? अभी यह ब्रह्मा बैठे हैं, इनको पता हुआ है ஓ, இந்த பிரம்மா அமர்ந்திருக்கின்றார் இல்லையா, இவருக்கு தெரியும் कि हम सो था, நாம தான் அப்படி இருந்தோம். 84 जन्म भोगे, பிறகு 84 ஜென்மங்களை அனுபவித்து तो नंबर 1 में यह बताते हैं இவர் தான் நம்பர் 1 கூறுகிறார், मेरी तो आंख ही खुल गई। அப்படின்னு அவர் கூறுகிறார், என்னுடைய கண்ணே திறந்து விட்டது. तुम भी कहेंगे, நீங்க கூட சொல்லுவீங்க, हमारी तो आंखें ही खुल गई। எங்களுடைய கண்கள் கூட திறந்து விட்டது என்று நீங்களும் சொல்லுவீங்க. तुम्हारा तीसरा नेत्र खुलता है ना? பாபா சொல்றாங்க, உங்களுடைய 3வது கண் இப்போ திறந்துடுது இல்லையா? तुम कहेंगे हमको बाप का सारी सृष्टि चक्र का पूरा ज्ञान मिल गया। நீங்க சொல்றீங்க, தந்தையினுடைய மற்றும் சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானம் அனைத்தும் எங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொல்றீங்க. मैं जो आत्मा हूँ, मेरी आंखें खुल गई। அப்போ என்னுடைய ஆத்மாவுடைய கண்கள் இப்போ திறந்துடுச்சு. इतना वंडर है। பாபா சொல்றாங்க, இது எவ்வளவு வண்டர்ஃபுல்லான விஷயம். हम आत्मा फर्स्ट हैं நாம் ஆத்மாக்கள் தான் முதலில் இருக்கின்றோம். और हम अपने को फिर देह समझ बैठे। ஆனால் நம்மளை தேகம் என்று புரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோமா? आत्मा कहती है कि हम एक शरीर छोड़ दूसरा लेता हूँ। ஆத்மாவே கூறுகிறது, ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் என்று. फिर भी हम अपने को आत्मा भूल देह अभिमानी बन जाते हैं। அப்ப கூட நாம் என்ன செய்கின்றோம்? ஆத்மா நான் என்பதை மறந்து தேகத்தை தான் நினைவு செய்கிறோம், தேக அபிமானிகளாக ஆயிடுறோம். कितने मूर्ख बन जाते हैं। பாபா சொல்றாங்க, எவ்வளவு முட்டாள்களாக ஆயிடுறோம். इसलिए अब तुमको पहले ये समझा देता हूँ। அதனால தான் பாபா சொல்றாங்க, முதலில் நான் இதை உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். क्या पहली बात समझाता हूँ? எந்த விஷயத்தை முதலில் புரிய வைக்கின்றேன்? ज्ञान में पहली बात धारण करने की क्या है? பாபா கேக்குறாங்க, ஞானத்தில் முதல் விஷயம் தாரணை செய்வதற்கு அது என்ன விஷயம்? मैं आत्मा हूँ। நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். இததான் ஃபர்ஸ்ட் தாரணை செய்ய சொல்றாங்க. अंदर में ये बैठ करके घोटना चाहिए। பாபா சொல்றாங்க, உள்ளுக்குள்ளே இத வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். सवेरे सवेरे उठ करके அதிகாலையில் எழுந்து ये तांत लग जाए। இது மேலே தான் விருப்பம் இருக்கணும். क्या எது மேல விருப்பம் இருக்கணும்? मैं देह नहीं हूँ, நான் தேகம் என்பதே இல்ல, मैं स्टार ज्योति बिंदु நான் ஸ்டார் ஜோதி பிந்து, आत्मा हूँ। நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் அப்படிங்கறதுல தான், நினைவு செய்யறதுல தான் விருப்பம் என்பதே இருக்கணும். आत्मा अपन को न समझने से बाप को भूल जाते। பாபா சொல்றாங்க, தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் தந்தையையும் மறந்து போயிடுறீங்க. फील करते हो நீங்க ஃபீல் பண்றீங்க,
बरोबर हम बार बार देह अभिमान में आ जाते हैं। ஏனென்றால் நாம் அடிக்கடி தேகாபிமானத்தில் வந்துடுறோம். तो ये मेहनत करनी है। அதனால தான் ரொம்ப உழைக்கணும். क्या? எதுக்கு உழைக்கணும்? अपन को आत्मा समझने की। தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்வதில் நாம் உழைக்க வேண்டியதாக இருக்கு. अपनी भ्रुकुटी में தன்னுடைய இரு புருவ மத்தியில் आत्मा देखने की। ஆத்மாவை பார்ப்பதற்கு உழைக்கணும். यही तुम्हारी तपस्या है। பாபா சொல்றாங்க இதுதான் உங்களுடைய தவமாக இருக்கு. बड़ी से बड़ी तपस्या क्या है? பெரியதிலும் பெரிய தவம் எது? अपन को आत्मा समझना। தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொள்வதான் பெரியதிலும் பெரிய தவம். यहाँ बैठो, இங்கு உட்காருங்க. तू भी आत्माभिमानी होकर के बैठो। அப்ப கூட ஆத்மாபிமானியாக ஆகி உட்காருங்க. बाप कहते हम तुम बच्चों को राजा ही देने आया हूँ। தந்தை கூறுகிறார் குழந்தைகளாகி உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். आधा कल्प तुमने हमको याद किया। அரை கல்பமாக நீங்க என்னை நினைவு செய்து கொண்டே வந்தீங்க. सन्यासी आदि कोई भी ऐसे नहीं कह सकते हैं। ஆனால் சந்நியாசிகள் போன்றவர்கள் எல்லாம் இப்படி கூறவே முடியாது. कि तुम मेरे आधा कल्प के आशिक हो। எப்படின்னா பாபா சொல்றாங்க நீங்க என்னுடைய அரை கல்பத்திற்கான காதலிகள். तुमने मुझे आधा कल्प याद किया है। அப்படின்னா நீங்க தான் அரை கல்பமாக என்ன நினைச்சுக்கிட்டே வந்தீங்க. वो कह नहीं सकते कि मैं तुम्हारा मासूक हूँ। இதை இப்படி சாது சந்நியாசிகள் யாரும் இப்படி கூறவே முடியாது நான் உங்களுடைய காதலனாக இருக்கின்றேன் என்று. नहीं, இல்ல. बाप कहते हैं ஆனால் தந்தை கூறுகிறார் तुम सब मेरे आशिक हो। நீங்க அனைவருமே என்னுடைய காதலிகள். ये भी तो तुम भूल गए हो। ஆனால் இதையும் கூட நீங்க மறந்து போயிட்டீங்க. कोई भी बात सामने आती है तो कहते हैं ஏதாவது ஒரு விஷயம் கண் முன்னாடி வந்ததுன்னா कि हाय राम। ஹே ராம் அப்படின்னு சொல்லுவீங்க. राम राम बार बार कहते हैं, परंतु ईश्वर कौन है? ராம் ராம் என்று அடிக்கடி வாயில சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த ஈஸ்வரன் யார் என்று ये किसी को भी पता नहीं। இது பத்தி யாருக்குமே தெரியல. तो ये सिद्ध करके बताना है பாபா சொல்றாங்க இவைகளை எல்லாத்தையும் நிரூபிச்சு சொல்லணும். कि ज्ञान का सागर पतित पावन बाप है। ஞான சாகர் பத்தித்த பாவன் தந்தை தான். ज्ञान का दाता है। ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். सर्व का सदगति दाता। அனைவருக்குமே சத்கதி தாத்தா. எல்லாருக்குமே சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல். मूर्ति परम पिता है। तो ये सिद्ध करके बताना है कि ज्ञान का सागर पतित அதான் நிரூபிச்சு மற்றவர்களுக்கு நாம புரிய வைக்கணும். पावन बाप है, ज्ञान का दाता है, सर्व का सदगति दाता, त्रिमूर्ति परम पिता है। மேலும் திருமூர்த்தி பரம்பிதா और वो शिव ही है। மேலும் அவரேதான் சிவனாக இருக்கிறார். वो अकेला नहीं आता है। பாபா சொல்றாங்க அவர் தனியாக வருவது கிடையாது. किसके साथ आता है? யார் கூட வருகிறார்? तीन देवताओं की रचना करता है। பாபா சொல்றாங்க 3 தேவதைகளை வந்து படைக்கின்றார். उनके साथ आता है, अकेला नहीं। அவர்கள் கூட தான் வருகின்றார். சிவன் தந்தை தனியாக வருவது கிடையாது. ब्रह्मा विष्णु शंकर तीनों का जन्म इकट्ठा है। அதே போல பாபா சொல்றாங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் 3 பேரினுடைய ஜென்மமும் பிறப்பும் என்பது ஒன்றாக தான் ஏற்படும். तीनों का जन्म इकट्ठा है तो यज्ञ के आदि से ही ब्रह्मा क्यों प्रत्यक्ष हुआ? பாபா கேக்குறாங்க இந்த 3 பேர்கள் மூலமாக தான் பகவானோடு சேர்த்து இவர்களுடைய ஜென்மம் இருக்கும். ஆனால் ஆதியில் பிரம்மாவை மட்டும் பிகே சொல்றாங்க இல்லையா? ஆதியில் பிரம்மா மட்டும்தான் பிரத்யட்சமாகி இருக்கின்றார்.
साकार का होता है या निराकार का होता है जन्म? பாபா கேக்குறாங்க, ஜென்மத்தை எடுத்துக்கொள்வது என்றால் அது நிராகாரருக்கு இருக்குமா அல்லது சாக்காரருக்கு இருக்குமா? जन्म तो साकार का होता है. ஜென்மம் என்றாலே அது சாக்காருக்கு தான் இருக்கும். जन्म लेना माने प्रत्यक्ष होना. இப்போ ஜென்மம் எடுத்துக்கொள்வது என்பது பிரத்யட்சமாகுவது உலகத்திற்கு முன்னாடி. तो यज्ञ के आदि से लेकर அப்போ பாருங்க, யஜ்யத்தினுடைய ஆதியிலிருந்து 33-40 साल हुए, तीनों मूर्तियां प्रत्यक्ष हुई या सिर्फ एक मूर्ति प्रत्यक्ष हुई? பாபா கேக்குறாங்க, இப்போ யஜ்யத்திலிருந்து ஆதியிலிருந்து 40 வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஒரு மூர்த்தி பிரத்யட்சமாகி இருக்காங்களா, இல்லை என்றால் 3 மூர்த்திகளுமே பிரத்யட்சமாகி இருக்காங்களா? एक मूर्ति प्रत्यक्ष हुई तो कहेंगे ब्रह्मा का जन्म हुआ. இது 69 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தி தான் பிரத்யட்சமாகி இருந்தார். அப்ப சொல்லலாம் ஒருவர் பிரம்மா மட்டும்தான் ஜென்மம் எடுத்திருக்கின்றார் என்று. परंतु बाप कहते हैं ஆனா இங்க பாபா என்ன சொல்லியிருக்காங்க, मैं अकेला जन्म नहीं लेता. நான் தனியாக ஜென்மத்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை. मैं அப்படின்னா தனியா வரல அப்படின்னு சொல்றாங்க. 3 मूर्तियों के साथ आता हूँ. इससे साबित होता है இப்போ நான் வருவதே எப்படி இருக்கும்னா 3 மூர்த்திகளோடு சேர்ந்து தான் நான் வருவேன் அப்படின்னு தந்தை சொல்லி இருக்காங்க. இதனுடைய அர்த்தம் இதன் மூலமாக என்ன நிரூபிக்கப்படுகிறது என்றால், यज्ञ के आदि में भी तीनों मूर्तियां मौजूद थी. அப்போ கண்டிப்பாக ஆதியில் யஜ்யத்தினுடைய ஆதியில் கண்டிப்பாக 3 மூர்த்திகள் பிராக்டிக்கலில் இருந்திருக்காங்க அப்படிங்கறது நிரூபணமாகுது. तो देखो सिर्फ शिव जयंती ही नहीं है. பாருங்க, சிவ ஜெயந்தி என்பது கிடையாது, வெறும் சிவனுடைய ஜெயந்தி என்பது இல்ல. ये कहना रंग है. இப்படி சொன்னீங்கன்னா இது ராங் ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு. शिव जयंती क्या कहना चाहिए? அதான் பாபா சொல்றாங்க, வெறும் சிவ ஜெயந்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா இது தவறு. அப்ப என்ன சொல்லணும்? त्रिमूर्ति शिव जयंती. திருமூர்த்தி சிவ ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடணும். शिव अकेला कैसे प्रत्यक्ष होगा? பாபா கேக்குறாங்க, சிவன் எப்படி தனியாக பிரத்யட்சமாக முடியும்? वो तो बिंदु है. அவர் ஒரு புள்ளி. बिंदु थोड़ा ही देखने में आता है. ஒரு புள்ளி வந்து மற்றவர்களுக்கு பார்ப்பதற்கு தெரியுமா? किसके द्वारा प्रत्यक्ष होता है? அதனால்தான் பாபா கேக்குறாங்க, யார் மூலமாக பிரத்யட்சமாகுவார்? ब्रह्मा विष्णु और शंकर तीनों मूर्तियां चाहिए. அவர் பிரத்யட்சமாகுவதற்கு தான் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இப்படி 3 மூர்த்திகள் வேண்டும். परंतु किसी को भी पता नहीं. ஆனால் இதனுடைய விவரங்கள் யாருக்குமே தெரியல. जरूर जब शिव बाबा की जयंती होगी கண்டிப்பாக சிவனுக்கு ஜெயந்தி என்பது இருக்கும், அதான் பிறந்த நாள் என்பது இருக்கும். तो ब्रह्मा की भी होगी. அப்போ பிரம்மாவுக்கு கூட இருக்கும். अभी ब्रह्मा की जयंती है क्या? பாபா கேக்குறாங்க, உலகத்தில் பிரம்மாவுக்கு ஜெயந்தி என்று கொண்டாடுறாங்களா? है? ब्रह्मा की जयंती मनाते हैं कि मरंती मनाते हैं? பாபா கேக்குறாங்க, பிரம்மாவுக்கு ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்களா அல்லது திவசம் என்று கொண்டாடுகிறார்களா? है? अभी क्या मनाते हैं? என்ன செஞ்சு கொண்டாடுறாங்க? अरे तो जब शरीर छोड़ा वो मनाते हैं. இப்போ எப்பொழுது பிரம்மா சரீரத்தை விட்டுட்டாங்களோ அந்த டேட்டை தான் இப்போ கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. जन्म के बारे में तो कोई मनाते नहीं. ஆனால் பிரம்மாவனுடைய பிறந்த நாளை பற்றி யாரும் கொண்டாடவே இல்லை. அதான் ஜெயந்தி என்று யாரும் கொண்டாடல. लेकिन वो भी मनावेंगे. ஆனால் அது கூட வரக்கூடிய காலத்தில் கொண்டாடுவாங்க. कब? பாபா கேக்குறாங்க, எப்ப கொண்டாடுவாங்க? जब शिव बाबा की प्रत्यक्षता रूपी जयंती होगी. எப்பொழுது சிவ பாபாவனுடைய பிரத்யக்ஷதா என்ற ஜெயந்தி கொண்டாடுவார்களோ तो ब्रह्मा विष्णु शंकर तीनों की அப்பொழுதுதான் பிரம்மா, விஷ்ணு, சங்கரனுடைய 3 மூர்த்திகளினுடைய जयंती होगी. அவர்களுக்கும் ஜெயந்தி என்பது இருக்கும். அப்படின்னா பிறந்த நாள்
பிரத்யக்ஷதா என்பது இருக்கும். அதான் உலகத்திற்கு முன்னாடி மூவருமே தோன்றுவார்கள். शिव की जयंती कुछ मनाते हैं, ब्रह्मा ने क्या किया? பாபா கேக்குறாங்க, பிரம்மா அப்ப என்ன செஞ்சாங்க? लौकिक சிவன் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. पारलौकिक, ये फिर है अलौकिक बात. कुछ मनाते हैं, ब्रह्मा ने क्या किया? लौकिक पारलौकिक, ये फिर है अलौकिक बात. பாபா சொல்றாங்க, லௌகிக்கு அலௌகிக்கு பரலௌகிக்கு அப்பாவாக இவர் இருக்கிறார். तो ये प्रजापिता ब्रह्मा अलौकिक है, பிரஜாபிதா பிரம்மா அலௌகிக்கு தந்தையாக இருக்கிறார். इनका तो कुछ भी मानते नहीं है. ये भगवान कह करके याद करते हैं, परंतु जानते तो कुछ भी नहीं है. इनका तो कुछ भी मानते नहीं है. பாபா சொல்றாங்க, இவரை யாருமே ஏற்றுக்கிறதே இல்ல. ये भगवान कह करके याद करते हैं, परंतु जानते तो कुछ भी नहीं. ஏ பகவான் என்று எல்லாரும் பகவானை நினைச்சு கும்பிடுறாங்க தான். ஆனா பகவானை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல. शंकराचार्य को बोलो, சங்கராச்சாரியரிடம் கூறுங்க, कौन सा ब्रह्मा? எந்த பிரம்மா? तुम कौन से ब्रह्मा के लिए कहते हो कि ब्रह्मा भी उतर आए? நீங்க எந்த பிரம்மாவுக்காக சொன்னீங்க பிரம்மாவே கீழே இறங்கி வந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு? तो भी हम मानेंगे नहीं. நாங்க அவங்கள ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்த பிரம்மா? कोई तो ब्रह्मा होगा. பாபா சொல்றாங்க, ஏதாவது பிரம்மா இருக்கணும் இல்லையா? कि वो उतर आए सृष्टि पर. அந்த பிரம்மா மேலிருந்து கீழே இறங்கி வந்தாலும் இந்த சிருஷ்டி மீது ये हम मानेंगे नहीं. அப்ப கூட நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். कौन सा ब्रह्मा அப்படின்னு நீங்க எந்த பிரம்மாவை பார்த்து சொல்றீங்க? है? यही दादा लेखराज ब्रह्मा. இந்த தாதா லேக்ராஜ் பிரம்மா. ये उतर आया ना, இவர் கூட மேலிருந்து கீழே வந்தார் இல்லையா? लेकिन कोई ने अभी तक माना नहीं. ஆனா இப்போ வரைக்கும் யாருமே ஏத்துக்கல. क्या हुआ? ब्रह्मा उसी रूप से नीचे चला आवेगा, பாபா क्या சொல்றாங்க, होगा? பாபா கேக்குறாங்க, அப்போ என்ன பிரம்மான்றவரு இந்த ரூபத்திலேயா மேலிருந்து கீழே இறங்குவாரு? तुम जानते हो. இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா குழந்தைகளாக்கி நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, उतरेंगे तो कोई भी नहीं. இப்படி மேலிருந்து யாரும் இறங்க போகுவது கிடையாது. ये है ब्रह्मा, दादा लेखराज ऊपर चले जाएंगे. இந்த பிரம்மா மேலே தான் சொல்லுவாங்க. அப்படின்னா பாபா சொல்றாங்க, தாதா லேக்ராஜ் மேல போகுவாங்க. परंतु अभी देरी है. ஆனா இப்போ போக முடியாது, டைம் இருக்கு. पहले से ही बता दिया. क्या ये है ब्रह्मा, कहाँ चले जाएंगे? ஏனென்றால் முதலிலேயே சொல்லிட்டாங்க இல்லையா, இந்த பிரம்மா எங்கு போகுவாங்க? ऊपर चले जाएंगे, सूक्ष्म बतन. மேலே போகுவாங்க. எங்கு போகுவாங்க அப்படின்னா சூட்சும வதனத்துக்கு போகுவாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ऊंची स्टेज में. அப்படின்னா உயர்ந்த ஸ்டேஜுக்கு போகுவாங்க. அப்படின்னா சூட்சும வதனத்தை பத்தி இங்க பாபா சொல்றாங்க. परंतु अभी देरी है. அதான் பிரம்மா பாபா சரீரத்துல இருந்த சமயத்திலேயே பாபா இப்படி சொல்லியிருக்காங்க, பிரம்மா மேல போகுவாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னும் அந்த சமயம் சொல்லி. अभी वो टाइम नहीं आया, क्योंकि सन 67 की वाणी है. ஏனென்றால் இந்த வாணி 1968 வாணி. அதனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு பாபா சொல்லி இருக்காங்க. ये लोग अभी तुम्हारे पेच में नहीं आवेंगे. एक भी अगर तुम्हारे पेच में आओ जावे तो सभी उनको कहेंगे इनको ब्रह्मा कुमारियों का जादू लग गया है. लोग अभी तुम्हारे पेच में नहीं आवेंगे. कहाँ चले जावेंगे? ऊपर चले जावेंगे, सूक्ष्म बतन, ऊंची स्टेज में. परंतु अभी देरी है. अभी वो टाइम नहीं आया, क्योंकि सन 67 की वाणी है. ये लोग अभी तुम्हारे पेच में नहीं आवेंगे.
भी अगर तुम्हारे पेच में आ जावे तो सभी उनको कहेंगे इनको ब्रह्मा कुमारियों का जादू लग गया है। थोड़े बहुत तुम्हारी तरफ आ जाते हैं। அதான் பாபா சொல்றாங்க, இந்த பேட்ச் பத்தி சொல்றாங்க. பேட்ச் போடுறீங்க அப்படின்னா பிரம்மகுமாரிகள் மூலமாக உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. तो रेवोल्यूशन हो जाएगा। ஓ, எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இங்க வந்துட்டாங்க அப்படின்னா மிக பெரிய புரட்சி என்பது ஏற்பட்டுடும். गीता का भगवान परमपिता परमात्मा शिव है। கீதையினுடைய பகவான் பரம்பிதா பரமாத்மா சிவன். यही बड़े से बड़ा रूल है। இதுதான் மிக பெரியதிலும் பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கு. और तुम्हारी जीत इसी बात में होनी है। பாபா சொல்றாங்க, இது மீதுதான் உங்களுடைய வெற்றியே இருக்கு. ये नंबर 1 भूल है। இதுதான் மிக மிக பெரிய நம்பர் 1 தவறாக இருக்கு. इस भूल ने सर्वशास्त्र शिरोमणि गीता को झूठा बनाई दिया है। இந்த பாபா சொல்றாங்க, இந்த தவறு மூலமாக தான் சர்வசாஸ்திர சிரோன்மணி தவறாக ஆயிடுச்சு, அதான் பொய்யாக ஆயிடுச்சு. बाप कहते हैं कोई भी शास्त्र से गति सदगति नहीं मिल सकती। பாபா சொல்றாங்க, எந்த ஒரு சாஸ்திரத்தின் மூலமாக கத்தி சத்கதி என்பது ஏற்படாது. सबको पार्ट बजाने आना ही है। அனைவருமே கீழே இறங்கி பார்ட்டி செய்வதற்கு வரணும் தான். बल कहते हैं फलाना ज्योति में ज्योति समाई गया। இப்படி வேணுன்றா அப்படியே சொல்லிப்பாங்க. இப்படி குறிப்பிட்டவர்கள் ஜோதியிலேயே போய் ஜோதி ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. निर्वाण धाम चला गया। இல்லைன்னா இப்படியே நினைக்கிறாங்க, நிர்வாண தாமம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. परंतु जाता तो कोई भी नहीं है। ஆனா பாபா சொல்றாங்க, இப்படி யாருமே போகவே இல்லை. बाप कहते हैं नई दुनिया के लिए नया ज्ञान अभी मिलता है। தந்தை கூறுகிறார், புதிய உலகத்திற்காக இந்த ஞானம், புதிய ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கின்றது. अभी तक तुम जो सुनते चले आए, இப்பொழுது வரைக்கும் நீங்க என்ன கேட்டுட்டே வரீங்களோ, हजारों वर्ष से वो पुराना ज्ञान सुनते चले आए या नया ज्ञान सुनते चले आए। அதான் பாபா சொல்றாங்க, உலகத்துல இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே என்ன ஞானத்தை கேட்டுட்டு வராங்களோ அது பழைய ஞானமா, இல்லை என்றால் புதிய ஞானம் கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்களா? वही शास्त्रों का पुराना पुराना ज्ञान सुनते चले आए। பாபா சொல்றாங்க, அதுதான் பழைய சாஸ்திரங்களுடைய ஞானம். அது அந்த ஞானத்தை இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, பழைய ஞானத்தை. ज्ञान से दुनिया वही शास्त्रों का पुराना पुराना ज्ञान सुनते चले आए। அதுதான் சாஸ்திரங்களினுடைய பழைய ஞானங்கள், அதை இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. पुराने ज्ञान से दुनिया पुरानी बनेगी। பாபா கேக்குறாங்க, பழைய ஞானத்தின் மூலமாக உலகம் என்பது பழையதாக ஆகுமா, नहीं बनेगी। இல்லை என்றால் புதியதாக ஆகுமா? पुरानी बातों से, पुराने रीति रस्म रिवाजों से, பழைய சாஸ்திரத்தின் மூலமாக, பழைய பழக்க வழக்கங்கள் மூலமாக, दुनिया पुरानी होती जाती। அதான் பழைய சம்பிரதாயங்கள் மூலமாக இன்னும் உலகம் பழையதாக தான் போய்கொண்டே இருக்கு. मैं आता हूँ ஆனால் பாபா சொல்றாங்க, நான் எப்பொழுது வருகின்றேனோ तो नई बातें बताता हूँ। அப்போ புதிய விஷயத்தை நான் கூறுகிறேன். तो ये नया ज्ञान अभी मिलता है, फिर प्रयाग இப்பொழுது உங்களுக்கு புதிய ஞானம் என்பது கிடைக்கின்றது. हो जाएगा। जिसको बाप रचयिता और रचना का ज्ञान नहीं है, बाप இதே ஞானம் தான் பிறகு மறைந்து போகும். कहते वो नास्तिक हैं। யாரெல்லாம் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரு தெரிஞ்சுக்கவே இல்லையோ அவர்கள் நாஸ்திகர்கள் என்று சொல்லலாம். अज्ञानी है। மேலும் அஞ்ஞானியாக இருக்காங்க. அதான் படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றி தெரிஞ்சுக்கவே இல்லைனா अज्ञान नींद में सोए हुए हैं। அஞ்ஞானத்தினுடைய தூக்கத்தில் அவர்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். बाप आया हुआ है और उनको पहचान नहीं है। பாருங்க, தந்தை வந்திருக்காங்க, ஆனா தந்தையினுடைய அறிமுகமே அவர்களுக்கு இல்லவே இல்லை, जानते नहीं है। தெரிஞ்சுக்கவும் இல்லை. तो कहेंगे अज्ञान अंधकार में अंधे।
அப்போ அவர்களை பற்றி சொல்லலாம் அஞ்ஞானத்தினுடைய குருடர்களாக இருக்காங்க என்று, அஞ்ஞானத்தினுடைய இருள இருக்காங்கன்னு சொல்லலாம். ज्ञान से होता है दिन, ஞானத்தின் மூலமாக பகல் என்பது வருகின்றது. और भक्ति होती है रात. பக்தி என்பது ஏற்படுகிறது இரவாக இருக்கு. பக்தி இரவு. शिवरात्रि का अर्थ कोई थोड़े जानते हैं. பாபா சொல்றாங்க சிவராத்திரியினுடைய அர்த்தத்தை யாராவது தெரிஞ்சிருக்காங்களா என்ன? इसलिए उनकी हॉलीडे भी उड़ाई दिया है. அதனால்தான் இவருடைய ஹோலிடேயை கூட மறைச்சிட்டாங்க. अभी तुम जानते हो, பாபா சொல்றாங்க இப்போ நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. बाप आते ही है सभी की ज्योति जगाने. தந்தை வந்திருப்பது எதற்காக என்றால் அனைவர்களினுடைய ஜோதியை எழுப்புவதற்காக. सबका कल्याण करते हैं. அனைவருக்குமே நன்மையை செய்ய வந்திருக்கின்றார். तुम ये बत्तियां याद जगावेंगे. அப்போ குழந்தைகள் விளக்குகளை போன்றவற்றையெல்லாம் ஏத்துறாங்க. समझेंगे इनका कोई बड़ा दिन है. புரிஞ்சிருக்காங்க இது இவர்களுக்கு பெரிய நாள் என்று. 27 सरस्वती वाणी का चौथा पेज. अब तुम तो जगाते हो, நீங்க எழுப்புறீங்க. जो बत्तियां जगाते हो वो अर्थ सहित जगाते हो. பாபா சொல்றாங்க நீங்க விளக்குகளை ஏத்துறீங்க அப்படின்னா அர்த்தத்தோடு ஏத்தி வைக்கிறீங்க, அப்படின்னா ஆத்ம ஜோதியை எழுப்புறீங்க. அததான் பாபா சொல்றாங்க அர்த்தத்தோடு நீங்க இந்த ஜோதியை ஏத்துறீங்க. परंतु वो लोग समझेंगे नहीं. ஆனால் இதை பற்றி அவர்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல. तुम्हारे भाषण से भी पूरा समझ नहीं सकते हैं. உங்களுடைய ஸ்பீச்சை கூட அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்ல. क्योंकि तुम खुद अभी बंदर से मंदिर लायक बने नहीं हो. ஏனென்றால் நீங்க இப்போ குரங்கிலிருந்து கோவிலில் வைக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக இன்னும் ஆகவே இல்லை. अभी सारे विश्व पर रावण का राज्य है. ஏனென்றால் இந்த சமயம் முழு விஸ்வமுமே ராவண ராஜ்யமாக இருக்கிறது. तुम्हारे ऊपर भी बीच बीच में रावण माया रावण हावी हो जाता है. பாபா சொல்றாங்க உங்க மீது கூட நடுநடுவில் மாயா ராவணன் உங்களை கண்ட்ரோல் செய்து கொண்டே இருக்கிறான். तो किसका राज्य है? அப்ப சொல்லுங்க யாரனுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கு? किसका राज्य कहेंगे? இப்போ உங்களையும் கண்ட்ரோல் செய்யறான் இல்லையா, அப்ப யாரனுடைய ராஜ்யம்னு சொல்லலாம்? हमारे ऊपर भी நம்ம மீது கூட माया रावण हावी हो जाता है. மாயா ராவணன் கண்ட்ரோல் செய்கிறான். तुम भी महसूस करते हो நீங்க கூட அனுபவம் செய்றீங்க. कि पहले तो हम बंदर से भी बदतर थे. முதலில் நாம் கூட குரங்கை விட இன்னும் மோசமானவர்களாக இருந்தோம். बंदर में 5 विकार जोरदार होते हैं. இந்த குரங்குகளில் 5 விகாரங்கள் என்பது ரொம்ப அதிக அளவுல இருக்கும். आज के मनुष्यों में भी देखो कितने विकार हैं. இன்றைய மனிதர்களுக்குள்ள பாருங்க எவ்வளவு விகாரங்கள் இருக்கு. बंदर का कभी पेट फाड़ करके बच्चे नहीं निकालते हैं. குரங்கனுடைய வயிற்றிலிருந்து எப்பொழுதும் வயிற்ற கிழிச்சி குழந்தையை வெளியில் எடுப்பது கிடையாது. और मनुष्य का பாபா சொல்றாங்க குரங்குக்கு ஆபரேஷன் பண்ணிலாம் குழந்தையை வெளியில எடுக்க மாட்டாங்க. ஆனா மனிதர்களுக்கு मनुष्य का पेट फाड़ करके बच्चे निकालते हैं. அப்படியே मனிதர்களுடைய அதான் தாயினுடைய வயிற்ற கிழிச்சிட்டு பிறகு குழந்தையை வெளியில எடுக்கிறாங்க. जैसे बिच्छुरी, எப்படின்னா ஒரு நண்டை போல. बिच्छुनी होती है ना, तो जब बच्चे पैदा करती है तो जो बच्चे पैदा होते हैं वो उसका पेट फाड़ करके बाहर निकलते हैं. பாபா சொல்றாங்க நண்டு இருக்கு இல்லையா, நண்டு தேலெல்லாம் எப்படி இருக்கும்னா அதனுடைய குழந்தைகள் அதனுடைய வயிற்ற கிழிச்சுக்கிட்டு வெளியில வரும். आजकल के बच्चे भी क्या है? பாபா சொல்றாங்க இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட எப்படிப்பட்டவங்க, बिच्छू टेंडन जैसे. இப்படி நண்டு தேலை போல இருக்கக்கூடியவர்கள். आजकल तो माताओं के पेट चीर करके बच्चा निकालते हैं. இன்றைய காலத்தில் தாய்
அதான் கர்ப்பவதி தாயினுடைய வயிற்றை கிழித்து தான் குழந்தைகளை வெளியில் எடுக்கிறாங்க. सत्युग में देखो कितना अच्छा जन्म होता होगा. ஆனால் பாருங்க சத்தியுகத்தில் எவ்வளவு நல்ல ஜென்மங்கள் இருக்கும். माँ को भी तकलीफ नहीं और बच्चे को भी कोई तकलीफ. தாய்க்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது பிறப்பதற்கு, அதே போல குழந்தை பிறப்பதற்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அங்கே இருப்பதே எப்படின்னா கர்ப்ப மெஹல் இருக்கும். ஆனால் இங்கு இருப்பது இது இந்த கர்ப்பம் கர்ப்ப ஜெயிலாக இருக்கு. விசிடி நம்பர் 685 இது முழுமையாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.